வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்தமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும், வழுத்தமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும், வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து, வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து, முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும், முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி, உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி, மெய் உணர்வு என்ற பெரும்பதம் அடைந்தேன், மெய் உணர்வு என்ற பெரும்பதம் அடைந்தேன், மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க, மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க, ஐவுணர்வும் ஒன்றாகி அறிவு அறிந்தேன், ஐவுணர்வும் ஒன்றாகி அறிவு அறிந்தேன், ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு, ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு, செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், சிந்தனையில் ஆழ்ந்து பழம் விளக்கம் கண்டேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன், உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், மெய்ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி, மெய்ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி. வாழ்க வாழ்க வளமுடன். இனிமையான குரலில் இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய மாலதி கிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தவத்திலேயே சிறந்த தவம் சாந்தி தவம். அந்த வகையில் சாந்தி தவத்தை நடத்தி கொடுக்க அருள்நிதி அபிராமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வையகம் வாழ்க, வையகம் வாழ்க வளமுடன். நாடி சுத்தி பிராணாயாமம். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய, மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. உணர்ந்தீன்னா உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது அப்படின்னாரு. ஏன் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, நம்ம யார், நம்ம என்ன அப்படிங்கிறத உணராமல், நான் அதான் சாமி சொல்கிறேன், ஆத்ம விசாரணை அப்படிம்பார். நாமளே விசாரணை பண்ணிக்கணும். நான் யார், என்னுடைய தகுதி என்ன, என்னால் என்ன முடியும் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோங்க, அடுத்தவங்களை பார்த்து பார்த்து நம்ம சிந்திச்சுட்ருக்குறோம். அதான் சாமிஜி நீ யாருன்னு உணர்ந்துக்க அப்படின்னு. நாம் யாருன்னு உணர்ந்துக்கு தான் ஒரே லைனில் சொல்லிட்டார். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டு. பகுத்துணர்வு அப்படின்னு என்னங்க, நீ உன்னை பகுத்து பகுத்து பாரு. நம்ம பவானிங்க, நம்ம ஊர், நான் பவானியில் நான் இருக்கிறேன். இந்த பவானிக்கு முன்னாடி நான் எவ்வளோ பெரிய ஆளுங்க, ஒரு சின்ன ஆள். பவானியில் அடுத்த தெருவில் கேட்டால் தெரியும், காமராஜ் நகரில் கேட்டால் தெரியும், அடுத்த தெருவில் போய் என்னை யாருன்னு கேட்டால் தெரியாது. இந்த தமிழ்நாடு, இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு ஒரு சின்ன ஊர். இந்தியா உலக வரைபடத்தில் ஒரு சின்ன வரைபடம், சின்ன இடம் இந்தியா. இதே பூமிக்கு முன்னாண்டா நான் யாருங்க,
பூமி எவ்வளோ பெருசு 25,000 சுற்றளவு உடையதுங்கிறார் சாமிஜி. அதுக்கு முன்னாண்ட நான் ஒரு ஆளுங்கும்போது நம்ம எவ்வளோ பெருசு இருப்புங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாண்ட ஒரு தூசு கூட கிடையாது. நம்ம பகுத்து பார்த்தோம்னா நம்ம ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணருது. அதான் நான் யாருன்னு தத்துவம். நான் யாருன்னு உணரும் போது நான் ஒன்றுமே இல்லைன்னு தெரியுது. அடுத்த வார்த்தையாக கொடுக்குறாரு, தொகுத்துப்பா இருக்கிறார். தொகுத்துப்பார். நீ எல்லாத்தையும் தொகுத்துப்பார். எனக்குள்ளே என்ன இருக்குதுங்க? பஞ்சபூதங்களே இருக்குது. பஞ்சபூதங்கள், அந்த பூமி எனக்குள்ளேயே இருக்குது, அந்த நீரும் எனக்குள்ளேயே இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது. உயிராக யார் இருக்கிறாங்க? இறைவனே எனக்குள்ளே இருக்கிறான். தொகுத்து பார்க்கும்போது நான் எல்லாமே இருக்கிறேன். இறைவனே நானாக இருக்கிறேன். எவ்வளோ பெரிய இதுங்க, எவ்வளோ பெரிய வல்லமை எனக்கு இருக்குது அப்படிங்கிறத உணரு அப்படிங்கிறத இந்த சப்ஜெக்டு. நான் யார், உன்னை உணரு அப்படிங்கிறத சாமிஜி கொடுத்துருக்கிறாரு. அந்த ஒரே லைனில் சொல்லிட்டார். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு, இந்த 2 வார்த்தையை நீ புரிஞ்சுக்கிட்டீனாவே நீ யாருன்னு நீ உணர்ந்துருவ. ஏன் அப்படி உணரணும் அப்படின்னா, மனிதனால் மட்டும்தான் இந்த உணர்வு கிடைக்கும். எந்த மிருகங்களை நம்ம கீழே இருக்கிற 5 அறிவு தின்னி எதுவுமே அவளை சிந்திக்க முடியாது. அப்படியே சிந்திச்சு மற்றவங்களுக்கு உணர்கிற, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குதுங்க? மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. மனிதன் தான் தன்னையும் வாழ வச்சுக்கிட்டு அடுத்தவங்களையும் வாழ வைக்கிற கெப்பாசிட்டி மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. நாம் நல்லா இருந்தால் 5 உயிர்களையும் நாம் காப்பாற்றலாம். ஓரறிவு தாவரத்திலிருந்து 5 அறிவு தாவரம் வரையிலும் 5 அறிவு இருக்கிற விலங்குகள் தின்னி நம்ம காப்பாற்றலாம். அதுக்கு மீறி சக மனிதர்களையும் நம்ம காப்பாற்றுற தைரியம் நமக்கு இருக்குது. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், தெய்வத்தால் ஆகாத நின்னும் முயற்சி தன் மெய்வர்த்து கூலிதற்கு. இறைவனே செய்ய முடியலன்னா கூட மனிதன் செய்கிறானா இல்லையா? இறைவன் நேரடியாக செய்ய முடியாது. யார் ரூபத்தில் செய்கிறான்? மனிதன் ரூபத்தில் தான் உதவி செய்கிறான். அதனால் தெய்வத்துக்கு இணையாக திருவள்ளுவர் அன்னைக்கே எழுதி வச்சு, தெய்வத்தை விட மனிதன் உயர்ந்தவன் அப்படிங்கிறான். அப்பேற்பட்ட மனித பிறவியை நம்ம எவ்வளவு சீப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதா மகரிஷியோட தத்துவம். இந்த வேதாத்திரியத்துக்குள்ளே வரும்போது தான் நாம் இவ்வளோ பெரிய ஆளானே தெரியுது. அது நம்ம என்னங்க, ஏதோ சின்ன அந்த பொருள் பற்று தான் தனதுங்கிற பற்றுக்குள்ளேயே நிற்கிறோம். இது எல்லாம் இது பண்ணும்போது தான் அடுத்த இந்த பாடல்லையே அடுத்த வரியில் சொல்லுவாங்க, பிறர் தேவை அறிந்து வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா அப்படின்னு அந்த பாடலில் வரும். அந்த எண்ணங்கள் வரும்போது தான் பிறருக்கு என்ன வேணும் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து வாரி கொடுக்குறாங்க பாருங்க. அந்த இடத்துல நம்ம யாரோட குழந்தையாக இருக்கிறோம்? அந்த இறைவனோட குழந்தையாக ஆகிறோம். அதான் திலீப் குமார், இந்தி நடிகர் திலீப் குமார் சொல்லுவார், எம்ஜிஆர் சென்னை தமிழ்நாடுன்னு போட்டால் எம்ஜிஆர் வீட்டுக்கு அந்த லெட்டர் போயிருமாமா. எங்கேங்க? டெல்லியிலிருந்து அவர் திலீப் குமார் பேர் இந்தி நடிகர். அவர் சொல்கிறாரு, எந்த அட்ரஸும் தேவையில்லை, எம்ஜிஆர் சென்னை தமிழ்நாடுன்னு போட்டால் லெட்டர் அங்கே போயிடும் அப்படிங்கிறாரு. ஏன்? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் டைரெக்டாக அங்கே போயிடுது. நம்மளுக்கு யாராவது அப்படி ஒரு லெட்டர் போட்டு நம்ம வீட்டுக்கு வருங்களா? அந்த அளவுக்கு அவங்க என்னங்க, ஒரு மனிதன் வாழணும்னா தெய்வத்துக்கு நிகராக வாழ்ந்துட்டு போகிறாங்க. இப்போ மகரிஷினா வேதாத்திரி மகரிஷினா எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும். உடனே அந்த நினைவு எப்படி வருதுங்க? அவர் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி உடனே நம்ம குரு நினச்சோன்னே நமக்கு அந்த எண்ணங்கள் வருதா இல்லைங்களா? அது மாதிரி அந்த ஏன்னா அவங்க அதை உணர்ந்துட்டாங்க. எதுக்கு உணரணும் அப்படின்னா, இப்படி நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைக்கணும் அப்படின்னா நீ உணரு, நீ எந்த நிலைமையில் இருக்கிற அதை உணர்ந்து சாமி சொல்கிறாரு, எல்லாரும் செய்கிற மாதிரி செய்ய தேவையில்லை. உனக்கு என்ன முடியும்? உடலால் ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியுமா? செய். அதுவும் முடியலையா? பொருளால் செய். உன்ட்ட பணம் இருக்குதா? பொருளால் உதவி செய். அதுவும் முடியலையா? வாழ்க வளமுடன் மனசால் செய். மனசார வாழ்த்து. அதுக்கு என்னங்க கஷ்டம்? மனசார ஒரு கஷ்டம், ஒருத்தர் ஒரு உயிர் துன்பப்படுதுன்னா அதை பார்த்து வாழ்க வளமுடன். இன்றைக்கி இங்கே வந்ததுக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருங்க, அறிவால். உனக்கு அறிவு இருக்குதா? அதை வெளிப்படுத்து, 4 பேர்த்து கொடுத்துட்டு போ. ஏன்னா மனிதன் மட்டும்தான் தன்னுடைய அறிவை அடுத்தவங்களுக்கு கடத்த முடியும். ஒரு நாய் ஒரு உணர்வு கிடச்சிருச்சுன்னா நாயினால் அடுத்த நாய்க்கு சொல்லித்தர முடியாது. ஒரு பூனை ஒரு அறிவு கற்றுக்குச்சுன்னா ஒரு பூனைக்கு சொல்லித்தர முடியாது. ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு உணர்வு கிடச்சிருச்சுன்னா, நான் இப்படி அதை சாப்பிட்டேன், இந்த டேஸ்ட் இருந்தது, இது நல்லதில்லை, இதுக்கு சாப்பிட்டேன், இது உடம்பு கெடுதல் அப்படின்னு மனிதன் தான் என்ன பண்ணுங்க, அறிவால் தன் உணர்வை அடுத்தவங்களுக்கு சொல்லித்தர முடியும். அதனால தான் சாமிஜி 4 கேட்டகரி வச்சுட்டார். உடலால், பொருளால், மனதால், அறிவால் நீ பயன்படு, ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படு அப்படிங்கிறாரு. நாம் அதையெல்லாம் தெரியாமனால தான், வேதாத்திரியத்துக்குள்ளே வராதனால தான் நமக்கு ஒரு சுருக்கி நம்ம அளவுக்கு நம்ம குடும்பம் அப்படிங்கிற லெவலில் இருந்த நம்மளை, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருந்த நம்மளை, இந்த பிரபஞ்சம் இவ்வளோ பெருசு, இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நீ அதை விட பெரியவ அப்படின்னு சொல்லி கேட்டது யாருங்க? நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி தான்.
அப்பேற்பட்ட குரு வந்திருக்கிறான். சாட்சாத் இவர் தான் சீதாராமனை தான் சொல்லுவார், சாட்சாத் பரபிரம்மம் நம்ம குரு அப்படிம்பார். இறைவனே நமக்கு குருவாக வந்திருக்கிறார் இவரதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு. அந்த வழியில் வந்த நாம் இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் ஒரு புள்ளினாவது நம்ம அதில் உணர்வு பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம்தான். அந்த அளவுக்கு இன்றைக்கி சிறப்பான தலைப்பு இது. உன்னை அறிந்தால் எனக்கு சும்மா ஒரு நோட் சொல்லிட்டேன். இன்றைக்கி சிறப்பான தலைப்பை 1 மணி நேரம் நம்மளுக்கு மிக சிறப்பாக பேச போகிறாரு. ஐயா பேர் தான் பாலமுருகன். பாலமுருகன்னு என்னங்க, சின்ன முருகன் அர்த்தம், குழந்தைன்னு அர்த்தம். அந்த முருகன் தான் யாருக்கு புத்தி சொன்னாருங்க? அப்பனுக்கே புத்தி சொன்ன பாலமுருகன். அவர் நமக்கு புத்தி சொல்ல வந்திருக்கிறாரு. இன்றைக்கி பவானி அறிவு திருக்கோயிலின் சார்பாக அவரை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உன்னை எறிந்தால்ங்கிற தலைப்பில் பேச அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிறந்த முறையில் வரவேற்புரையாற்றிய அருள்நிதி அம்மா கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக இன்றைய சிறப்பு சிந்தனை விருந்து ஐயா பாலமுருகன் அவர்கள் சிறப்பு சிந்தனை விருந்து ஆற்ற வந்துள்ளார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் மணவளக்கலை மன்றத்தின் மூலம் அனுபவம் பெற்றவர். தூத்துக்குடி அறிவு திருக்கோயிலில் 2 ஆண்டு பொறுப்பாசிரியராக பணியாற்றியுள்ளார். மேலும் 2018 2023 வரை பல்லடம் அறக்கட்டையில் முழு நேர பொறுப்பாசிரியராகவும், அது தம்பதியராக, தனிப்பட்ட முறையில் இல்லை, தம்பதியராக முழு பொறுப்பாசிரியராக இருந்திருக்காங்க முழு நேரம். அடுத்ததாக 1 வருடம் பெருந்துறை மணவளக்கலை மன்ற முழு நேர பொறுப்பாசிரியராக இருந்திருக்கிறாரு. தற்போது தம்பதியராக செங்கரைப்பாளையம் அறிவு திருக்கோயில் முழு நேர பொறுப்பாசிரியராக இருந்திருக்கிறாரு. மேலும் ஒய்ஹெச்இ டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. டிப்ளமோ, பிஎஸ்சி, எம்எஸ்சி மனவளக்கலை பேராசிரியர். ஏஎஸ்கே லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் சென்டர் என்ற அமைப்பை தூத்துக்குடியில் நண்பர்களுடன் இணைந்து 12 ஆண்டுகள் நடத்திய அனுபவம், அதாவது தன்னம்பிக்கை பயிற்சி நிறுவனம். இத்தனைக்கும் சிறப்பான நமது பாலமுருகன் ஐயா அவர்கள் இப்பொழுது சிந்தனை விருந்து அளிக்க உள்ளார்கள். ஆகவே அனைவரும் கவனமாக கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் அடி போற்றி, குருவே துணை. அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம் அனைவரோடும் சூக்குமமாக இருந்து இந்த நிகழ்வு முழுவதும் நம்மை வழிநடத்தி செல்வார்களாக. என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் குருமகான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த சிந்தனை நிகழ்வு முழுவதும் என்னோடு இருந்து என்னை இயக்கி அருள் புரிவாராக. எப்படி இந்த கருவிகளை எல்லாம் மின்சாரம் என்ற ஒன்று சக்தி இயக்கி கொண்டிருக்கிறதோ, அதேபோல் என்னுள் இருக்கும் குருமகானின் ஆற்றல் என்னுள் இருந்து என்னை வழிநடத்தி செல்லுமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னை யானறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். என்னை யானறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்தே சீர்தவம் முறையாய் செய்தேன். சென்னியில் சிந்தை வைத்தே சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய்.
முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழுகின்றேன். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழுகின்றேன். என்னை யானறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். இறைவா என் குருவாய் வந்தாய். வாழ்க வளமுடன். முதல்ல வந்த உடனே எனக்கு சின்ன பயமாயிடுச்சு. என்ன அப்படின்னா, வரவேற்புரை கொடுத்துட்ருக்காங்களா அல்லது சொற்பொழிவு கொடுத்துட்ருக்காங்க, எனக்கு சின்ன ஒரு டவுட் ஆயிடுச்சு. சரி, நம்மளுடைய வேலையை இன்னொருத்தர் செஞ்சிடறாங்க போல். நான் யதார்த்தமாக பேசி பழக்கம். ஏதாவது குற்றம் குறை இருந்தால் அதை உங்கள் வீட்டில் உள்ள என் வயசில் ஏதாவது அண்ணனோ தம்பியோ பையனோ இருப்பாங்க இல்லைங்களா, அதை மாதிரி நினைத்து கொண்டு குறைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு நிறைகளை மட்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு ஒரு முறம் மாதிரி. ரெண்டு இருக்குங்க ஃபில்ட்ரு பண்ணுறதில்ல. ஜல்லடை இருக்குது, முறம் இருக்குது இல்லைங்களா. ஜல்லடையோட வேலையும் பிரிக்கிறது தான், முறத்தோட வேலையும் பிரிக்கிறது தான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஜல்லடை தேவையில்லாததை வச்சுருக்கோம், முறம் தேவையானதை வச்சுருக்கோம். கரெக்டாக இல்லைங்களா? நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முயற்சி பண்ணலாம், முடிந்தால் பதிலும் சொல்லலாம். இல்லாட்ட உங்கள் சார்பில் நான் சொல்லிடுறேன். ஆனால் தப்பாக சொன்னால் ஏற்றுக்கிடணும். நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ரொம்ப அதிகமான கேள்வியெல்லாம் ரொம்ப சயின்ஸோ மேக்ஸோ அல்லது அஸ்ட்ராலஜி, ஃபிசியாலஜி, சைக்காலஜி இந்த மாதிரிலாம் கேட்க போகிறதில்ல. நம்ம அன்றாட லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இந்த தலைப்பை ஒட்டி முடிந்த அளவுக்கு. சரிங்களா? ஸோ நான் சில விஷயங்கள் என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு, என்னுடைய அனுபவத்துக்கு உட்பட்டு எனக்கு சரின்னு படுறது அந்த ஆங்கிளில் நான் சில விஷயங்கள் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதை உங்களுக்கும் சரின்னு பட்டால் அதை எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா ஒன்றும் தப்பு இல்லை, போகும்போது விட்டுட்டு போயிடலாம். சரிங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா மகான்கள் ஞானிகள் அவங்க சொல்கிற விஷயமே என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய மகிழ்ச்சி எடுத்துக்கோங்க, எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்க மர. உடனே சாமி அப்படியா அப்படின்ட்டு பின்னாடியே போகணும் அப்படின்னு அவர் சொல்லலை. என்ன சொல்கிறாரு? சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். இப்போ அந்த ஃபாலோ பண்ணி வரீங்களா? இந்த அளவுக்கு பண்ணால் போதும். சரிங்களா? ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லலாம், தெரிஞ்சாலும் சொல்லலாம், தெரியாட்டாலும் சொல்லலாம். அது எப்படின்னு கேட்கணும். ஏற்கனவே நீங்கள் என்னுடைய ஸ்பீச்சை கேட்டவங்க தெரிஞ்சிருக்கோம். தெரிஞ்சால் அந்த பதிலை சொல்லிடலாம், தெரியலன்னா எப்படி பதில் சொல்கிறது? தெரியலன்னு பதில், அவ்வளோதான், சிம்பிள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓகேங்களா? ரைட். ஏன்னா ஒரு விஷயம் சொல்பவருக்கும் கேட்பவருக்கும் இடையில் உள்ள இடைவெளி தான் நமக்கு நிறைய விஷயங்கள் வராமல் தடுக்குது. கடவுளே நமக்கு தலைகீழ நின்று ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கடுகளவு கூட பிரயோஜனம் இருக்காது. கடைசி வரி தான் நம்ம எப்போவுமே எனக்கு கடைசி வரியில் கொஞ்சம் முக்கியமான ட்விஸ்ட் இருக்கும். சரிங்களா? எப்போ நாம் கவனிக்காத வரை, நாம் ஏற்றுக்கொள்ளாத வரை, நாம் அதை புரிந்து கொள்ளாத வரை, இந்த லைனை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். இந்த ஹைக்கூ கவிதைலாம் கடைசியில் முடியும் பார்த்தீங்களா? அது மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் சைக்காலஜி. இது எதுக்கு எனக்கு நேச்சராக அது வர்றது, சில இது பர்பஸாக பண்ணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா என்னை விட அறிவில், படிப்பில், திறமையில், அனுபவத்தில் எல்லாமே ரொம்ப மெச்சூர்டான நபர்கள் தான். ஆனால் உங்களுக்கு புதுசாக என்ன சொல்கிறதுக்கு எதுவும் இருக்குமான்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இருந்தாலும் நம் நல்ல விஷயத்தை எத்தனை தடவைனாலும் சிந்திக்கலாம். நமக்கு பிடிச்ச ஒரு படத்தை, சினிமாவை அல்லது பிடித்த ஒரு புத்தகத்தை எத்தனை தடவைனாலும் பார்க்குறோம், படிக்கிறோம். சலிப்பு வருதுங்களா? ஆனால் 10 தடவை பார்த்தாலும் 10ஆவது தடவை புதுசாக அதில் இந்த லைன் அதில் பேசியிருக்காங்களா, இந்த டைலாக் அதில் இருக்குதா, இந்த சீன் அதில் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லைங்களா?
கண்டிப்பாக 10 தடவை பார்த்துருக்கோம். 9 தடவையில் மிஸ் பண்ண ஒரு சீன் அல்லது ஒரு டயலாக் அல்லது ஏதோ ஒரு சின்ன ஒரு எமோஷனலாக ஒரு டச்சிங், அதில் வந்து 10வது தடவை வருது. என்ன காரணம்? வார்த்தைகள் என்னுடையவை, அர்த்தங்கள் உங்களுடையவை. யார் சொல்கிறா? புத்தர் சொல்கிறார். வார்த்தைகள் என்னுடையவை, அர்த்தங்கள் உங்களுடையவை. அது எப்படிங்க? வார்த்தைகள் என்னுடைய இருந்தால் அர்த்தங்கள் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாறும்? 100 பேர் இருக்கக்கூடிய கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் கிளாஸ் நடத்துகிறாங்க. 100 பேருக்கு ஒரே மாதிரி புரிதல் வருதா? 100 பேருக்கு ஒரே மாதிரி மார்க் வருதா? 100 பேருக்கும் ஒரே மாதிரி அந்த லெவல் ஆஃப் ரிசர்ச் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்களா? இல்லை. என்ன காரணம்? வாத்தியார் சரியாக சொல்லிக் கொடுக்கலையா? சரிங்களா? தமிழில் வாத்தியார் டீச்சருங்கிறதுக்கு சரிங்களா? ஸோ அதே மாதிரி கிளாஸ் ரூம் சரியில்லையா? கவர்மெண்ட் சரியில்லையா? சிலபஸ் சரியில்லையா? ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரிசல்ட் ஏன் வருது அப்படின்னா, கேட்கக்கூடிய நபரை பொறுத்து தான் அந்த விஷயம் இருக்கே தவிர சொல்லக்கூடிய நபரை பொறுத்து இல்லை. ஆனால் சொல்லக்கூடிய நபரும் முக்கியம்தான். ஆனால் இதில் அதிகமாக பங்கு யாருக்குன்னா கேட்கக்கூடிய நபரை பொறுத்து. அதான் வார்த்தைகள் என்னுடையவை, அர்த்தங்கள் உங்களுடையவை. புத்தர் சொல்கிறார் பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி நான் எந்த ஆங்கிளில் சொல்கிறேன் அப்படிங்கிறத, திருவள்ளுவர் எந்த விஷயத்தை எப்படி சொல்கிறார் அப்படிங்கிறத திருவள்ளுவரோட கோணத்திலிருந்து சிந்திக்கும் போது மட்டும்தான் முழுமையாக அது தெரியும். கரெக்டுங்களா? ஸோ நம்மளுடைய இப்போ சாலமன் பாப்பையா உரையை வச்சுட்டு, வரதராசனார் உரையை வச்சுட்டு, இது மாதிரி நிறைய பேர் பரிமேலர்கள் உரை அதெல்லாம் கரெக்டு தான். யாரை பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு கரெக்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. கரெக்டாகவும் இருக்கலாம். ஒருவேளை நாம் பரிமேலர் அழகர் அந்த அளவுக்கு நம்மளுடைய நாலேஜ் இருந்தால், அந்த புரிதல் இருந்தால், அந்த உணர்வில் இருந்தால் கரெக்டுங்களா? ஆனால் ஒரிஜினல் வெர்ஷன் எங்கே இருக்குது? திருவள்ளுவர் தான். அந்த படைப்பாளி ஒரு படைப்பு எப்போ நமக்கு முழுமையாக உபயோகம் பண்ணால், படைப்பாளியினுடைய ஆங்கிலிருந்து நம்ம யோசிக்கும் போது மட்டும்தான். இப்போ வரைக்கும் நான் பேசின எதுவுமே சிலபஸில் கிடையாது, நான் க்ரியேட் பண்ண சிலபஸில் கிடையாது. நீங்கள் நம்புறீங்களே நம்பலையோ அது உங்களுடைய விருப்பம். ஸோ இது மாதிரி அந்த ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லார்ட்டையுமே எல்லா விஷயங்களுமே இருக்குது. ஆனால் நமக்கு தெரியலை. எல்லாருக்குமே எல்லா விஷயமே இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, நமக்கு தெரியாமல் இருக்குது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு பைபிளில் ஒரு கொட்டேஷன் வரும். சரிங்களா? இது சில விஷயங்கள் வந்து அது மதம் கடந்து நீங்கள் அந்த வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லா மதமும் பார்த்திங்கன்னா இறை உணர்வு அறநெறி தான். எல்லா பொருளிலும் என்னை காண வல்லவனோ அவனை விட்டு நான் நீங்குவதும் இல்லை, என்னை விட்டு அவன் விலகுவதும் இல்லை. கிருஷ்ணா சொல்லக்கூடியதுக்கும் நானே சத்தியமும் ஜீவனும் ஒளியுமாக இருக்கிறேன். ஜீசஸ் சொல்லக்கூடிய என்ன வித்தியாசம்? நட்டகல்ல தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமொன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். ஸோ இது கடைசியில் நம்ம வந்து டைம் இருக்க பொறுத்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் போகலாம். ஸோ இப்போ உன்னை எறிந்தால் 3 தடவை போட்டிருக்கேன். இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஆனால் இதில் கொஞ்சம் நீங்கள் பேசினா தான் எனக்கு வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு அது ரெலவெண்ட்டாக போக முடியும். சரிங்களா? இந்த உன்னை எறிந்தால் 3லேயும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? டெக்ஸ்ட்டு ஒரே டெக்ஸ்ட்டு தான், பாயிண்ட்டு மாற்றலை. சரிங்களா? அதனால் அந்த ஆப்ஷனை நான் முதல்ல சொல்லிட்டேன். பெருசாக இருக்குது சிறுசாக இருக்குது அந்த மாதிரி வார்த்தைகள் வேண்டாம். வேறு அடுத்து உன்னை எறிந்தால் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா டாட்டாக வச்சுருக்குது. ஓகே. 2வது வந்து கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு. 3வது வந்து ஆச்சரியக்குறி போட்டிருக்கு. உங்களுடைய புரிதல் என்னன்னு சொல்ல 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே எடுக்க மாட்டேன் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. நான் அடுத்து போயிடுவேன். உன்னை எறிந்தாலும் டாட்டாக போடுறதுக்கு இல்லையா? அதில் எந்த விஷயம் இல்லை, ஃபஸ்ட்டு லைன் மட்டும் சொல்லுங்கள். உன்னை எறிந்தால் அப்படிங்கும்போது ஒரு வாக்கியத்தோட ஆரம்பம், ஒரு பேராகிராஃபோட ஆரம்பம், ஒரு கட்டுரையோட ஆரம்பம், நமது வாழ்க்கையின் ஆரம்பம், நம்ம செய்யக்கூடிய தொழிலோட ஆரம்பம், எப்படி போயிட்டே இருக்கலாம். அது ஆரம்பம். அது டாட்னா இன்னும் கண்டினியூஸாக அது இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த வேர்ட் இல்லைங்களா, ஸ்டார்டிங் லெட்டர் இல்லைங்களா, ஒரு வாக்கியத்தின் ஒரு சொற்றொடரின் முதல் வார்த்தை. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் ஃபில்லப் பண்ணிட்டே போகலாம். இப்போ அடுத்த இது பாருங்கள், உன்னை எறிந்தால் அப்படின்னு கொஸ்டின் மார்க். அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? சத்தத்தை காணோம். இங்கே தானே இருக்கீங்களா? ரைட். அது ஏன் அறியணும்?
என்னை பற்றி ஏன்ப்பா தெரிஞ்சுக்கணும்? அது தெரிஞ்சு அதனால் என்ன பிரயோஜனம்? ஏன் தெரியணும்? என் வீட்டுக்காரை பற்றி தெரிஞ்சே போதாதா? பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி தெரிஞ்சிருக்கேன், டீ கடைக்காரனை பற்றி தெரிஞ்சிருக்கிறேன், அரசாங்கத்தை பற்றி தெரிஞ்சிருக்கேன், கட்சிகளை பற்றி தெரிஞ்சிருக்கிறேன், பார்லிமெண்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கிறேன், ஐநா சபையை பற்றி தெரிஞ்சிருக்கிறேன். இவ்வளோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான், ஏன் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்? அதனால் என்ன ஏன் யூஸு? ஒரு காலனா பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? இது மாதிரி எது வேணாலும் கேட்கலாமா இல்லைங்களா? ஏன் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்? அதனால் என்ன பிரயோஜனம்? கரெக்டாக இல்லைங்களா? ஸோ இது மாதிரி அந்த ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறதுக்கு, கேள்விக்கு பின்னாடி கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, கேள்வி கேட்டதுனால தான் நமக்கு தலைக்கு மேலே இருக்கிறது, தலைக்கு கீழே இருக்கிறது, காலுக்கு கீழே இருக்கிறது, முன்னாடி பார்க்குறது, பின்னாடி பார்க்குறது, இதை மாதிரி எல்லாமே வந்திருக்குது. புரியுதா இல்லைங்களா? ஃபேனு, லைட்டு, கட்டடம் எல்லாமே ஒரு மனிதன் படக்கூடிய துன்பத்துக்கு இதிலேருந்து எப்படி விடுபடுறது? ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனாலே ப்ராப்ளம் சால்விங் தான். ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வு தான் வியாபாரம், தொழில். எப்போ வந்தது? இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கொடுக்கலாம், அதில் ரொம்ப ஹைலைட்டாக உள்ள விஷயந்தான் இந்த உன்னை எறிந்தால். சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த டெமோ தான் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அவங்க கொஞ்சம் இந்த பேசுனதை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு இது சொல்லணும்னு தோணுச்சு. ரைட், இப்போ ஒரு செயல் செய்ய போகிறேன். சரிங்களா? நீங்கள் ஒரு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் கண்டிப்பாக பண்ணணும். சரிங்களா? பண்ணாட்டாலும் நான் பண்ணிடுறேன். இது சிம்பிளான கொஸ்டின், சின்ன குழந்தைகிட்ட கூட கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இப்போ அந்த நெருப்பு வந்தது இல்லைங்களா? வந்தது போயிடுச்சு. இந்த நெருப்பு தீக்குச்சிக்குள்ளேருந்து வந்ததா, தீப்பெட்டியிலேருந்து வந்ததா? ஐயா நீங்கள் மட்டும் ஆன்சர் பண்ண வேண்டாம், ஏன்னா அவர் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அப்பவும் ஆன்சர் தப்பு தான். சரிங்களா? 2 வருஷனால வந்துச்சு. நான் கேட்குற கேள்வி என்னென்னா, தீப்பெட்டிக்குள்ளே அந்த நெருப்பு இருந்ததா, தீக்குச்சிக்குள்ளே இருந்ததா? தீக்குச்சிக்குள்ளே இருந்தது. தீக்குச்சி மட்டும்தான் தீக்குச்சிக்குள்ளே நெருப்பு இருந்தது. இப்போ தீக்குச்சியை மட்டும் நான் இந்த பக்கம் ஆட்டிக்கிட்டே இருக்கிறேன், வரல. சரி, அப்போ தீப்பெட்டிக்குள்ளே இருக்கலாம். இங்கேயும் ஆட்டிக்கிட்டே இருக்கிறேன், வரல. தீப்பெட்டிக்குள்ளேயும் இல்லை, தீக்குச்சிக்குள்ளேயும் இல்லை. தீப்பெட்டிக்குள்ளேயும் இல்லை, தீக்குச்சிக்குள்ளே. இது என்னடா இது? ஒரு பிளான் பண்ணி தான் வந்திருக்கிறேன் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. மைண்ட் வாய்ஸ் சைலண்டாக இருந்தாலும் கேட்கும். சரிங்களா? தீப்பெட்டிக்குள்ளேயும் இல்லை, தீக்குச்சிக்கும் இல்லை. அப்போ எங்கே தான் இருக்குது? மருந்துக்குள்ளே இருக்குது. அதாவது எங்கே இருக்குதுன்னா, பஞ்சபூதங்கள் எங்கெல்லாம் இருக்குது? பஞ்சபூதங்கள் எங்கெல்லாம் இருக்குது? இல்லாத இடம்னு ஒன்று உண்டா? எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ நெருப்புங்கிற பூதம் இங்கே இருக்குமா இருக்காதுங்களா? இருக்காது. இருக்கும் இல்லைங்களா? எல்லா பூதமும் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் சில செயல்கள் செய்யும்போது சில பூதங்கள் வெளிப்படும். அப்போ நெருப்புக்குரிய செயலை நான் செய்யும்போது நெருப்புங்கிற பூதம் வெளிப்பட்டுச்சு. கரெக்டுங்களா? இந்த உரசல் இல்லைங்களா? இது பாஸ்பரஸ், அந்த இது நிறைய கெமிக்கல் இருக்குது. அது கெமிக்கல் இது படித்தவங்களுக்கு தெரியும், கெமிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு. அப்போ அந்த உரசும் போது என்ன நடக்குது? இந்த இடத்துல அந்த குச்சிக்கு அளவான ஒரு நெருப்பை வந்து வெளியே காமிக்குது. கரெக்டுங்களா? ஸோ இது எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்குது. கண்ணுள்ளவன் காணக்கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படிங்கிறாரு. அப்போ எல்லாருக்கும் தான் கண் இருக்குது. மகரிஷிக்கு மாதிரி தான், திருவள்ளுவருக்கு மாதிரி தான் இல்லைங்களா? ஒரு குழந்தைக்கு மாதிரி தான், ஒரு பைத்தியக்காரனுக்கு மாதிரி தான், எல்லாருக்கும் கண்கள் இருக்குது. ஆனால் எல்லா கண்கள்லேயும் ஒரே மாதிரி காட்சி தெரியுதா? எல்லா கண்கள்லேயும் ஒரே மாதிரி காட்சி தெரியுதான்னா, பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வு ஒன்று தான், ஆனால் காணக்கூடிய காட்சி ஒன்றாக இருக்குதா? நீ அழகாக இருக்கும் பொருளை நீ பார்ப்பதில்லை, நீ பார்ப்பதனால் அழகாக தெரிகிறது. அழகாக பொருள் ஒன்றும் இல்லை, அழகான மனிதர்கள் யாரும் இல்லை. நாம் பார்க்கக்கூடிய, அதை கண்ணதாசன் கையிலட்ட ஒரு வரியில் சொல்ல, கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். எவ்வளோ எக்ஸலண்ட்டான வரி! சாதாரணமாக ஒரு லைனில் அப்படி போகிற போக்கில் போட்டு போயிட்டார். ஆனால் அந்த வரியை பார்த்திங்கன்னா நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். ஏன்னா
அந்த மகான்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா, அறிஞர்கள் எல்லாருமே அவங்க ஒரு டைமென்ஷனில் இருப்பாங்க. அந்த டைமென்ஷனில் நமக்கும் போக முடியுமானா முடியும். வள்ளலார் சொல்கிறார் இல்லைங்களா, எனக்கு என்னுடைய ஞானத்துக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா உனக்கும் அது சாத்தியம்தான். அது யாருக்கும் பொதுவானது தான். இறைநிலையில் பார்த்திங்கன்னா என்னுடைய உணர்வு உன்னுடைய உணர்வுன்னு எதுவும் வித்தியாசம் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரே உணர்வு மாதிரி தான் வரும். ஆனால் அந்த அறியாமையிலேருந்து நம்ம வெளியே வரும்போது தான் நமக்கு அந்த உணர்வுக்கு உள்ளே போக முடியும். சரிங்களா? நம்மளுடைய அறியாமை அப்படிங்கிற இருளிலிருந்து நாம் எப்படி ஞானம்ங்கிற வெளிச்சத்துக்கு போவதுக்குரிய முயற்சி எடுக்கிறோமோ, அப்போ எல்லா மகான்களும் இருக்கக்கூடிய தளத்துக்கு நாமும் நம்மை உயர்த்த முடியும், நாம் உணர முடியும். சரிங்களா? ரைட். இப்போ இதில் என்ன தெரியுது? நல்லா வாசிங்க. ஸ்டாண்டு. இன்னும் இது ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி, யூஎஸ்ஆர்பி, இந்த மாதிரி யூபிஎஸ்சி இந்த மாதிரி படிக்கிறவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி நாங்கள் ஏதாவது ஒரு தத்துவம் சிந்தனை இந்த மாதிரி கேட்கலான்னு நினச்சி வந்தால் இங்கே அப்ஜெக்டிவ் இதை கேட்டுக்கிட்டு இருக்க. நல்லா கவனித்து பார்த்து சொல்லுங்கள். ஸ்டாண்டு கரெக்டு, ஆனால் ஒரு கோடு போட்டிருக்கேன்ல. மகரிஷி இந்த வார்த்தையை ரொம்ப எக்ஸலண்ட்டாக இன்முகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அப்புறம் நிறைய இடங்களில் பேசியிருக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட். இது ஏன் அப்படி போட்டேன்? என்ன அண்டர்ஸ்டாண்டு எழுதுக்கு எனக்கு தெரியாதா? அல்லது உங்களுக்கு அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாதா? ஸ்டாண்ட் அண்டர் அப்படிங்கிறார் அந்த வார்த்தை மகரிஷி. ஸ்டாண்ட் அண்டர். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதை விட நுணுகி போகணும், அதை விட இறங்கி போகணும். எந்த ஒரு அதிர்வு இயக்கத்தில் நாம் நின்றால் எல்லாவற்றையும் உணர முடியுமோ அந்த அதிர்வு இயக்கத்தில் நிற்கும்போது தான் எல்லா விஷயத்தையும் உணர முடியும். துரியாதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீக்குவென்சி ஒடுங்கி போகும்போது எல்லாமே நமக்கு அப்பட்டமாக தெரியுதா? இப்போ பாவனையாக நம்ம பண்ணிடுறோம், சில பேருக்கு உணர்வாகவும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் எப்படி பண்ணாலும் நம்ம ஃப்ரீக்குவென்சியில் குறைஞ்சி போகணுமா கூடி இருக்கணுமா? குறைஞ்சி இருக்கணுமா கூடி இருக்கணுமா? 40 சைக்கிளில் இருக்கணுமா அல்லது 1 to 3 இருக்கணுமா? 1 to 3 இருக்கணும். அது இருக்கிறோமோ இல்லையோ, முயற்சி பண்ணுறோமோ இல்லையோ, அது வேறு விஷயம். ஆனால் நமக்கு பட்டறிவுக்கு இல்லைங்களா, நம்மளுடைய நாலேஜுக்கு, ஒரு அனுமானத்துக்கு அந்த 1 to 3 இருந்தால் எல்லாமே தெரியுமா இல்லைங்களா? அப்போ ஃப்ரீக்குவென்சி நமக்கு எந்த அளவுக்கு குறைஞ்சி போகிறோமோ அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? அதே மாதிரி நம்மை உணர்வதற்கும் நமக்குள்ளே எந்த அளவுக்கு ஆழ்ந்து போகிறோமோ அந்த அளவுக்கு நாம் நம்மை உணர்ந்து கொள்ள முடியும். சின்ன அனலைஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது கொஞ்சம் மேலோட்டம் ஆரம்பித்து அப்புறம் வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம், ஏன்னா நமக்கு எல்லாருமே நிறைய சீதாராமன் ஐயா இங்கே பேசியிருக்கிறாங்க, நான் கூட யூடியூப்பில் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி வெங்கட்ராமன் ஐயா பேசியிருக்கிறாங்க. அப்புறம் என்ன நிறைய பேர் மகரிஷியே அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அவங்களாம் எல்லாத்தையும் விட நம்ம ஒன்றும் பேசிட முடியாது, அது வாய்ப்பே இல்லை. அது மாதிரி முயற்சி பண்ணால் அது நம்மளை ஏமாத்துகிற வேலை. என்னுடைய சிற்றறிவுக்கு என்னுடைய அனுபவத்துக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா டீப்பாக உள்ள விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம மேலோட்டமாக சில விஷயங்களுக்கு போயிட்டு முடிஞ்சால் டீப்பாக போகலாம். சரிங்களா? இந்த இதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இக்னைட் த ஃபயர் வித்தின் யூ அப்படின்னு அந்த 2வது வேர்டு இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ நமக்குள்ளே ஒரு அதே மாதிரி பஞ்சபூதங்களில் ஒன்று நெருப்புங்கிற போதும் நமக்கு அது ஒரு செயல் செய்யும்போது வந்துச்சுங்க இல்லைங்களா? இப்போ அந்த செயல் செய்யும்போது நமக்கு விளைவாக ஒன்று வருது. இப்போ அந்த விளைவை விரும்பினால் வர வைக்கலாம், விரும்பாட்டால் வர வைக்க முடியாது. அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? செயலை செய்துவிட்டு விளைவு நாம் நினச்ச மாதிரி வரணும், அல்லது நாம் விரும்பினா அந்த செயல் வரணும், விரும்பாட்டால் வரக்கூடாது. இப்போ நான் என்ன செஞ்சேன்? கை தட்டினேன். இப்போ நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? சத்தம் வரட்டும்னு நினச்சி கை தட்டினேன். இப்போ என்னுடைய மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு தெரியாதுல்ல, நீ கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ சத்தம் வரக்கூடாதுன்னு நினச்சி கை தட்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. சத்தம் வரக்கூடாது, சத்தம் வரக்கூடாது. ஏங்க வந்துக்கிட்டே இருக்குது? செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க தவறிழைத்து பயனென்ற பின் பரமனை வேண்டுவதால் தப்பு கணக்கிட்டு தான் ஒன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. எல்லா பாட்டும் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? எல்லாம் பேராசிரியர் பெருமக்கள் நீங்கள் பிரம்மஞானம் வரைக்கும் வகுப்பு நடத்தக்கூடிய
தகுதி உள்ளவங்கன்னு எனக்கு வந்த உடனே தெரிஞ்சுட்டு ஏற்கனவே நான் அவங்கள மீட் பண்ணதுனால. அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ அந்த பஞ்சபூதத்தில் நெருப்புங்கிற பூதத்தை அந்த வெளியே கொண்டு வரதுக்கு அந்த தீப்பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த பத்தையும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சியில் இருக்கக்கூடிய அந்த மருந்தும் சேர்ந்து உராசும்போது அந்த இடத்துல நெருப்புங்கிற பூதம் எப்படி வருதோ அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபயர், நமக்குள்ளே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறை சக்தி எப்படி வெளியே வரும்? அதுக்கான ப்ராசஸ் தான் இந்த தவங்கள், தற்சோதனைகள். எந்த அளவுக்கு நமக்குள்ளே ஆழ்ந்து போகிறோம், அந்த ப்ராசஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியே கொண்டு வரும். ஆஸ்க் ஃபார் யுவர் சக்ஸஸ். இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வந்து இது மேலே ஒட்டமாடி பார்க்கலாம், உள்ளார்ந்தும் பார்க்கலாம், மெட்டீரியல் லைஃப் எடுத்துக்கலாம், எல்லாமே மல்டி டைமென்ஷனில் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆஸ்க் ஃபார் யுவர் சக்ஸஸ் இது பார்க்கும்போது ஆஸ்க் அப்படின்னா என்னது? கேள்வி கேட்குறது இல்லைங்களா? நமக்கு தெரியாத விஷயத்தை கேட்குறது. இது வந்து ஒரு சிங்கிள் வேர்டில் சொன்னான். இதே இது அப்ரிவேஷனாக எடுத்துக்கோங்களேன். இப்போ IDBI அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்குது இல்லைங்களா? ICICன்னா அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்குது, அதுக்குரிய சென்டென்ஸ். அதே மாதிரி ASK அப்படிங்க 3 வார்த்தையோட முதல் எழுத்து. இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நாம் இப்போ வந்து ஒரு பேச்சு அல்லது ஒரு கட்டுரை எழுதுறது அல்லது நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு செயல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் திங் அப்படின்னா என்ன வேணும்? ஃபஸ்ட்டு என்ன வேணும்? ஒரு செயல் செய்யணும், ஒரு தொழில் செய்யணும் அல்லது ஒரு ஊருக்கு போகணும், இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் முதல்ல என்ன வேணும் நமக்கு? அதை பற்றிய ஒரு அறிவு வேணுமாண்டாங்களா? இப்போ ஒரு விஷயத்தை பேச வரேன்னா இந்த பேசுறதுக்குரிய விஷயம் எனக்கு இருக்கணுமா இல்லைங்களா? நாலேஜ். ஸோ நாலேஜ் அப்படிங்கிறது என்னது? பேஸ். வெறும் நாலேஜ் மட்டும் இருந்தால் எந்த ஒரு விஷயத்துலையும் பெரிய லெவலில் கொண்டு வந்துட முடியுமா? இப்போ நான் பக்கமாக எழுதிட்டு கொண்டு வந்திருக்கிறேன், ஆனால் அந்த மேடையில் வந்தாலே கை காலெலாம் உதறும் இல்லைங்களா? இப்போ அந்த இது ஏன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு, அதுக்காண்டி தான் இந்த போடியம் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. எதுக்கு? கீழே ஆடுறது தெரியாது. அப்படி ஆடினாலும் இந்த கையை வந்து என்ன செய்ய போடியத்தில் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டா அது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ வெளியில் தெரியாது. ஸோ அது மாதிரி அப்போ என்ன வேணும்? வெறும் நாலேஜ் மட்டும் இருந்தால் முதல்ல ஒரு ஆள் வந்து நல்ல MA BA PhD எது படிச்சுருந்தாலும் சரி ஒரு மேடையில் வந்து எல்லோரும் பேசிட முடியுங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன தேவைப்படுது? ஸ்கில் இல்லைங்களா? ரெண்டாவது எஸ்ஸுங்கிறது அப்போ நமக்கு திறமை அப்படிங்கிற ஒன்று வேண்டும். ஸோ திறமை அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிய லெவலில் கொண்டு வர முடியாது. இது நம்ம சுயமாகவும் நம்ம வளர்த்துக்கலாம், அதே மாதிரி மற்றவங்கள பார்த்தும் வளர்த்துக்கலாம், சில புத்தகங்களில் படித்தும் தெரிஞ்சுக்கலாம், அதே மாதிரி சில சொற்பொழிவு, சில அறிஞர்களுடைய உரைகள், இதை மாதிரி நிறைய கேட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாலேஜ் இருக்குது, ஸ்கில் இருக்குது, 2 இருக்குது. இப்போ நாலேஜ் மட்டும் இருந்தால் பத்தாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்தீங்களா? இப்போ ஒருத்தர் வந்து நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு நீச்சல் அடிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் உட்காந்து அப்படி அது நீச்சல் விதி, ஆர்க்கிமிடிஸ் தத்துவம், அது இதுன்னு எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒருத்தரை கொண்டு போய் அந்த வகுப்பில் அட்டன் பண்ணவர் கொண்டு போய் ஒரு கிணத்துலையோ குளத்துலையோ போட்டால் என்ன ஆகும்? பெப்பன்னு வருவார். நீச்சல் தவிர மீதி எல்லாம் செய்வார் இல்லைங்களா? ஆம்புலன்ஸ்க்கு ஏற்கனவே ரெடியாக சொல்லி விட்டுருணும். இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் எப்படிங்கிற நாலேஜ் இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன வேணும்? ஸ்கில் இல்லைங்களா? ப்ராக்டிக்கலாக வரக்கூடிய அந்த ஸ்கில், திறமை அப்படிங்கிற ஒன்று இல்லைன்னா அங்கே வந்து அந்த விஷயத்தை செய்ய முடியாது இல்லைங்களா? ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் நாலேஜ் மட்டும் முக்கியம் இல்லை, ஸ்கில்லு ரொம்ப முக்கியம். சரி, நாலேஜ் ஸ்கில்லு 2 இருந்தாலும் அப்பவும் சில நேரங்களில் பிரச்சனை வரும். அது நான் சொல்கிறேன். அவேர்னஸ் அப்படி அது கரெக்டு தான். வேறு ஏதாவது இருந்தால் சொல்லலாம். சரி, நானே சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் எல்லாமே பயங்கரமாக உள்வாங்குறீங்க, அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அட் த சேம் டைம் என்னுடைய ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் சொல்லலாம், அதை நான் ஏற்றுக்கிடுவேன். சரிங்களா? நான் கேள்வி கேட்டு ஆன்சர் நானே சொல்லும்போது இல்லை நான் அப்படி நினைக்கிறேன்னு சொன்னால் அது கூட சொல்லலாம். இப்போ வந்து 2 பேர் வேகமாக ஓடுறாங்க. ஒருத்தர் வந்து பிடிச்சி உள்ளே தூக்கி வச்சுட்டாங்க. 2 பேர் வேகமாக ஓடுறதில்ல. ஒருத்தருக்கு கோல்டு மெடல் கொடுக்குறாங்க. 2 பேர் வேகமாக ஓடுறாங்க, தெரு வழியாக காட்டு வழியாக இப்படி ஓடிக்கிட்டே இருக்காங்க.
ஓடிக்கிட்டே வந்து ஒரு டைமில் வந்து அந்த முன்னாடி போடுறவரை பின்னாடி போடுறவர் பிடிச்சி உள்ளே தூக்கி வச்சிட்டாரு. என்ன காரணம்? ஜெயிலில் உள்ளே தூக்கி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி போனவர் திருடன், பின்னாடி போனவர் போலீஸு. 2 பேருமே திறமை இருக்குது, அறிவு இருக்குது. எப்படி? அந்த திருடன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இதை திருடுறது அப்படிங்கிற அறிவு இல்லாமல் அவன் போவானா? யாருக்குமே தெரியாத அளவுக்கு அந்த அறிவு இல்லாமல். அதே மாதிரி எந்த இடத்துல எப்படி போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிற அறிவு இருக்குது. அதே மாதிரி திறமை இருக்குது இல்லைங்களா? அறிவு மட்டும் இல்லை, அது எப்படி போனால் சத்தம் இல்லாமல் போய் எடுக்க முடியும், அது திறமை தானே. ஆனால் எது தப்பாக இருக்குது? ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒன்று தப்பாக இருக்குது, மனோபாவம் அப்படிங்கிறது. அப்போ நம்மளுடைய அறிவு திறமை அது சரியான வழியில் பயன்படுத்துகிறோமா இல்லைங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல மகரிஷியோட அகத்தாய்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப மெயினாக தேவைப்படுது. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். அப்போது நம்ம செய்யக்கூடிய செயல் திறமையாக செய்ய முடியும், அருமையாக செய்ய முடியும், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். இது அவங்கவுனுக்கு தான் தெரியும், நான் செய்கிறது கரெக்டாக இருக்கா. ரொம்ப எக்ஸலண்ட்டாக செய்ய முடியும் எதனாலும். தவத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. மனம் என்பது ஓர் அற்புதமான விளைநிலம். அது எதை போட்டாலும் விளையும். ஆனால் எதை போடணும், யார் போடணும், எதை போடணும்னு யார் போடணும், யார் தெரிஞ்சுட்டு போடணும்? அந்த எண்ணத்தை போடக்கூடிய நபர் தான் இல்லைங்களா? எதை போட்டாலும் அது விளையும். ஆனால் எதை போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம போடும்போது தான் அது அற்புதமான நல்ல விஷயத்தையோ அல்லது மோசமான கெட்ட விஷயத்தையோ கொடுக்கும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, கரெக்டுங்களா இல்லைங்களா? ஸோ அதனால் நமக்கு வந்து ஆட்டிடியூட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆல்டிடியூடை தீர்மானிக்கும், ரேதர் தேன் அவர் ஆப்டிடியூட் அப்படிம்பாங்க. ஆட்டிடியூட் டிசைட்ஸ் அவர் ஆல்டிடியூட் ரேதர் தேன் அவர் ஆப்டிடியூட். ஆங்கிலம் தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு புரிஞ்சவன்னு நினைக்கிறேன், இல்லை நான் தமிழில் சொல்லிடுறேன். நம்மளுடைய உயரத்தை தீர்மானிக்கக்கூடியது நம்மளுடைய மனோபாவம்தான். நம்மளுடைய திறமையை காட்டிலும், நம்மளுடைய நாலேஜை காட்டிலும், நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை காட்டிலும் எது நோக்கம் சரியாக இருந்தால் நம்மளுடைய இலக்கை அடைவது ஈஸி. நோக்கம் தவறாக இருந்தால் இலக்கை அடைந்தாலும் அதை தக்க வைத்துக்கொள்வது, அதனால் கிடைக்கக்கூடிய பலனை முழுதாக அனுபவிக்கக்கூடியது ரொம்ப 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 கஷ்டம். நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? ரைட். இப்போ 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஒருத்தர் ஓடணும், ஓடி ஜெயிக்கணும், கோல்டு மெடலோ அல்லது ஃபஸ்ட் ப்ரைஸோ வாங்கணும். அதுக்கு எவ்வளோ தூரம் ஓடணும்? இது சிம்பிளான கேள்வி தான். இது கூட பதில் சொல்லணும்னா நான் எனக்கு எப்படிங்க சொல்கிறது? 100 மீட்டர் தான் ஓடணும், அவ்வளோதான். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை ஜெயிக்கிறதுக்கு 100 மீட்டர் தான் ஓடணும். அடுத்தாப்பில் ஒரு கேள்வி இருக்குது, வெறும் 100 மீட்டர் ஓடினா ஜெயிக்க முடியுமா? 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடணும்னா ஜெயிக்கணும்னா 100 மீட்டர் தான் ஓடணும், அங்கே 1000 மீட்டர் ஓட தேவையில்லை இல்லைங்களா? வெறும் 100 மீட்டர் ஓடினா போதும். ஆனால் வெறும் 100 மீட்டர் ஓடினா அந்த பந்தயத்தில் ஜெயிக்க முடியுமா? அதாவது இன்றைக்கி காலையில் தான் எந்திரிச்சு அந்த ஷார்ட்ஸு டிஷர்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அவன் போய் கிரவுண்டில் போய் டைரெக்டாக ஓடுறான். வெறும் 100 மீட்டர் தானே, நான் போய் அதெல்லாம் எவ்வளோ பெரிய அப்பா டக்கர் தெரியுமா அப்படின்னு போகிறான். அதுக்கு முன்னாடி கிரவுண்டை பார்த்ததே இல்லை, எப்படி ஓடணும்னு தெரியாது. அவர் போய் ஜெயிக்க முடியுமா? இப்போ புரியணும். அந்த வெறுங்கிற வார்த்தையை நீங்கள் நல்லா அழுத்தி சொன்னேன், அதை கவனிக்கணும். வெறும் 100 மீட்டர் ப்ராக்டிஸ் மேக்ஸிமம் பர்ஃபெக்ட், கரெக்டாக இல்லைங்களா? ஸோ நமக்கு வந்து எந்த அளவுக்கு பயிற்சி, எந்த அளவுக்கு முயற்சி, எந்த அளவுக்கு தொடர்ச்சியாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது. இப்போ மகரிஷி அவர்கள் இந்த பயிற்சி முறைகள்லாம் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரே நாள் நைட்டில் அப்படி டக்குன்னு அப்படி மின்னல் அடித்த மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு, டக்குன்னு அப்படி படப்படன்னு எழுதினார், அப்படி கொடுத்துட்டார். அப்படியா? 40 ஆண்டு காலம், அதுக்கு மேலே தான் இருக்கு. அவர் சொல்கிறது 40 ஆண்டுகள்ங்கிறாங்க. எவ்வளோ பெரிய மகான், கருவிலே திருவுடைய ஒரு புனிதர் இல்லைங்களா? கரெக்டாக இல்லைங்களா? நான் ஓவராலாம் சொல்லலை, உணர்வில் பட்டது தான் சொல்கிறேன். எப்படிப்பட்ட மகான், பிறக்கும்போதே மகானாக பிறந்த ஒரு நபர். அவருக்கு தெரிஞ்சது கொஞ்ச நாள் கழித்து தெரிஞ்சிருக்குது. எல்லாருக்குள்ளேயும் மகானுக்குள்ள தன்மை இருக்குது.
தெரியாமல் இருக்குது. எனக்கு தெரியுங்கிறது நிறையா நேரம் எனக்கு தெரியாமல் இருக்குது. அதை விட ரொம்ப மோசமானது எனக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியாமல் இருக்குது. நிறைய நேரம் நான் தெரியும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியாது அப்படிங்கிறது எப்போமாவது ஒரு சிக்கலில் மாட்டும் போது தான் தெரியுது எனக்கு தெரியலை. எனக்கு தெரியுங்கிறது தெரியாமல் இருக்குது. எப்போ தெரியுது அப்படின்னா அந்த விஷயத்தை செய்யும் போது தான். எப்படி நீச்சல் அடிக்கிற மாதிரி நான் எனக்கு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு கிணத்துல நல்லா ஒரு 3/4 வாசி தண்ணி இருக்குது, எல்லோரும் குதித்து விளாண்டு நீச்சல் அடிச்சிருக்காங்க. பின்னாடி இருந்து ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தார். உண்மையில் நடந்த சம்பவம் தான். என்னப்பா பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு நீச்சல் தெரியாது. பின்னாடி அப்படியே நான் அசந்த நேரத்தில் பின்னாடி இருந்து தள்ளி விட்டார். தள்ளி விட்டோன்னா உள்ளே கையை காலை அப்படி அசிச்சம் பாருங்கள், வெளியே வந்துட்டேன். என்னப்பா நீச்சல் அடிக்கிற? இல்லை கையை காலை உதறினா வந்துட்டேன், அவ்வளோதான் நீச்சல் அப்படின்னு. இப்போ நீயே குதிக்கிறியா அல்லது நான் தள்ளி விடவா அப்படின்னாரு. இது எதுக்கிட்ட ரொம்ப போச்சு, நான் உள்ளே ரொம்ப தள்ளி விட்டான்னு என்ன செய்யுது, நம்ம பக்கத்தில் அந்த படிக்கு பக்கத்தில் லேசாக குதித்து அப்படி வந்துடும் அப்படின்ட்டு அவ்வளோதான் நீச்சல் படித்தது. அப்போ இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த நிகழ்வு நடக்கும்போது எனக்கு தெரிஞ்சிட்டு. நிறைய நேரங்களில் நமக்கு தெரியுங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்குது, நமக்கு தெரியாதுங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்குது. இது ரெண்டையும் எப்போ தெரிந்து கொள்வோமோ அப்போ நம்மளுடைய உயரத்தை நாம் எவ்வளவு வேணாலும் தீர்மானிக்க முடியும், எவ்வளோ வேணாலும் வளர முடியும். அது பொருளாதாரமாக இருக்கட்டும், சுய மேம்பாடாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும். ஒரு இடத்துல இப்படி தான் ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கிறாரு. திருவள்ளுவர், திருக்குறள், புறநானூறு, அகநானூறு எல்லாம் ஓகே தான். நான் பரோட்டா கடை போடணும், அதுக்கு உங்கள் திருவள்ளுவர் ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு என்னடா 30 வருஷமாக நம்ம அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்கிறோம், பெரிய சைக்காலஜிஸ்ட் அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணியிருக்கேன், திடீர்னு வந்து இப்படி குறுக்க கேட்டானே. மேடையில் பேசியிருக்கோம், இப்படி உங்களை மாதிரி உட்காந்துருக்கும்போது கேட்குறான், பரோட்டா கடை போடணும், திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பரோட்டா கடைக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் அப்படின்னு. இதில் புரோட்டாவே வரலையே, வரும்பா இருப்பா கொஞ்சம், இப்போ தான் மாவு போட்டிருக்கு, பிசைஞ்சு இன்னும் எல்லாம் ரெடி பண்ணி ஊறி எல்லாம் வரணும்ல. வினை வழியும் தன் வழியும் இல்லைங்க, மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். வினை வழின்னா என்னது, ஒரு செயல். தன் வழினா அதுக்கு என்னுடைய திறமை என்ன, மாற்றான் வழினா எனக்கு போட்டியாக இருக்கிறோம் யார், துணை வழினா அது அவங்களுக்கு சப்போர்ட்டாக யாரெல்லாம் இருக்கா, எனக்கு சப்போர்ட்டாக யார் இருக்கா. இது எல்லாத்தையும் நமக்கு ஆராய்ச்சி பண்ணி செய்யும்போது பரோட்டா கடை ஈஸியாக போட்டுறாம, ஆமாம் கரெக்டாக இருக்குது, திருவள்ளுவர் பரோட்டா கடை எப்படி போடணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதான் மகரிஷிட்ட 4 பேர் கேள்வி கேட்டாங்கன்னா 4 பேருக்கு வேறு விதமாக பதில் சொல்லுவாராம். இது ஓசோவும் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, என்ன சாமிஜி காலையில் ஒருத்தர் வந்து இதே கேள்வி தான் கேட்டார், நீங்கள் வேறு மாதிரி சொன்னீங்க. கூட ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து சொல்கிறார், கேட்குறாரு மகரிஷிட்ட. அப்புறம் மத்தியானம் ஒருத்தர் சொல்லும்போது வேறு மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கடுத்து சாயந்தரம் ஒருத்தர், இப்போ நைட்டு ஒரு ஆள் கேட்கும்போது அதே ஒரே கேள்வி தான், பதில் வேறு மாதிரி இருக்கா. நான் கேள்விகளுக்கு பதில் சொல்வதில்லை, கேட்பவருக்கே பதில் சொல்கிறேன். கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது கிடையாது, கேட்பவருக்கு பதில் சொல்கிறேன். இப்போ புத்தரோட வாக்கியத்தை ஒட்டி பாருங்க, வார்த்தைகள் என்னுடையவை, அர்த்தங்கள் உங்களுடையவை. மகான்கள் எல்லாமே ஒரே இதில் தான், பிளாட்ஃபார்மில் தான் இருக்காங்க. நாம் எட்டி பார்க்குறோமா, குனிஞ்சு பார்க்குறோமா, நிமிர்ந்து பார்க்குறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஏற்றத்தாழ்வாக தெரியறது. நம்மளுடைய பார்க்கக்கூடிய கண்ணில் இருக்குதா, பார்க்கக்கூடிய காட்சியில் இருக்குதா? கண்ணில் தான் இருக்கு இல்லைங்களா. கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும், சரிங்களா. இம்பாசிபிள் பிகம் பாசிபிள். எப்போ இம்பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தை வந்து பாசிபிளாக மாறும், எப்போ ஐ ஆம் பாசிபிள். சிறிய மாற்றம் அந்த வார்த்தைக்குள்ளே கொண்டு வரும்போது அது பெரிய நெகட்டிவ், முடியவே முடியாது, நடக்காது, தேராது, ஒப்பேராது அப்படின்னு சொல்லக்கூடிய மீனிங்கில் வரக்கூடியது இம்பாசிபிள். ஆனால் அப்படிப்பட்ட விஷயத்தை கூட என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக எப்போ மாறுது? ஸ்மால் சேஞ்சஸ் மேக் எ பிக் டிஃப்ரென்ஸ் இன் அவர் லைஃப் ஸோ மெனி டைம்ஸ். நமக்குள்ளே கொண்டு வரக்கூடிய சிறிய மாற்றம் நம்ம வாழ்க்கையை திருப்பி போடுற அளவுக்கு பெரிய மாற்றம் மாறும். அந்த மாற்றம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், யார் மூலம் நடக்கும் தெரியாது. ஆனால் நீயோ உன்னை மாற்றிக்கொள்ள தயாராகாத வரை இறைவனுடைய எந்த அருட்கொடைகளும் உனக்கு வழங்கப்பட மாட்டாது. இது ஏதோ ஒரு வேத வசனத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். நீயோ உன்னை மாற்றிக்கொள்ள தயாராகாத வரை இறைவனுடைய எந்த அருட்கொடைகளும் உனக்கு வழங்கப்பட மாட்டாது.
அப்போ நான் ரெடியாக இருக்கிறேன்ப்பா, நீ ரெடியாக இருக்கிறியா? எல்லோரும் அடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இது ஒரு லவ் லெட்டர் எழுதிட்டு ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கி வடையை கசக்கி தூக்கி போடும், ஐயோ வடை போச்சே அப்படிப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லைங்களா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும், எல்லோரும் அடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. பி கேர்ஃபுல் அடிப்பான். அப்படின்னா என்னடா இவ்வளோ அடி வாங்கியும் திருந்தலையா அப்படின்னு சொல்லி எல்லாம் திரும்பி வருவாங்க. என்னடா சொன்ன? என்ன சொன்னேன். யாரை சொன்னேன்? என்ன சொன்னேன். அந்த லெட்ரு படிச்சுட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிருந்தா, சரி அட்லீஸ்ட் எல்லாம் ரவுண்டு கட்டி நிற்காங்களா அப்போமாவது கவனிச்சிருந்தா. அப்போ எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது யார்? நாய் ஜாக்கிரதை ஒரு வீட்டில் போட்டிருக்குது. நாயா ஜாக்கிரதையாக இருக்கணும்? அது ஜாக்கிரதையாக தான் இருக்குது. எப்போண்டா ஆள் வருவான், அரைக்கலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கா இல்லைங்களா? ரெடியாக இருக்குது. அவனே வா நான் ரெடியாக இருக்கிறேன், வந்த உடனே அரைக்கிலோ பிடிச்சிட வேண்டியது அப்படி. இப்போ யார் ஜாக்கிரதையாக இருக்கணும்? அதில் வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டு இன் போட்டணும், ஈக்கு பக்கத்தில் இல்லைங்களா. நான் ஜாக்கிரதை. எல்லா இடத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது யார்? நான் தான். முள் குத்திட்டு அப்படிங்கிறோம். அந்த செடியிலேருந்து பறந்து வந்து இவன் வர்றான், இன்றைக்கி ஒழுங்காக பேசுகிற மாதிரி தெரியல, அதனால் எப்படியாவது போய் குத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்து அங்கே பாதையில் கடந்திருக்கா. நாம் தான் தெரியாமல் போய் காலை வச்சுட்டோமே தவிர, நாம் என்ன சொல்லுவோம், முள் குத்திருச்சு அப்படிங்கிறோம். முள் மேலே நான் காலை வச்சுட்டேன்னு என்றைக்காவது மறந்து கூட சொல்லியிருக்கோமா? நான் சொன்னது இல்லை, நீங்கள் சொல்லியிருந்தா உங்களை கும்பிடுறேன், சொல்லியிருக்கோமா? அப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா குழந்தை கீழே விழுந்துட்டு உடனே நான் தரையில் ஆடுறான் சொல்கிறோமா இல்லைங்களா? எவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். கரெக்டாக இல்லைங்களா? அது அடித்தா யாருக்கு வலிக்கும்? அடிக்கிறவனுக்கு கை தான் வலிக்கும், தரைக்கு வலிக்குமா? அப்போ நம்ம எப்போவுமே தவறுகளுக்கு காரணம் நம்மளை சுற்றி இருப்பவர்கள், நன்னதுக்கு காரணம் நான். அப்துல் கலாம் வந்து அவருடைய டீமில் இஸ்ரோவில் இருக்கும்போது அப்போ வந்து ஒரு அந்த ஐஎஸ்எல்வி அந்த இது ராக்கெட் இது பார்த்திங்களா, அதில் ஒரு இது அனுப்பும்போது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது அக்னி சிறகுகள் படித்தவங்களுக்கு தெரியும். இப்போ யூடியூப்பில் அந்த இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாமே வருது, இல்லாத செய்தி கிடையாது. ஆனால் இதுக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறேன். அப்போ வந்து அவரே வாய்ப்பட சொன்னது தான், அவர் வீடியோவில் சொன்னது தான். அப்போ அந்த ஃபெயிலியர் ஆனவுடனே எல்லாம் அந்த பத்திரிக்கைக்காரங்களாம் வராங்க. ஒரு நல்லது நடந்தாலும் வருவாங்க, கெட்டது நடந்தாலும் ரொம்பவே வருவாங்க, எங்கெங்கிறதுலாம் வந்துடுவாங்க. அப்போ இவ்வளவு இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, யார் காரணம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து டக்குன்னு எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வந்து யார் அந்த டீம் லீடர் விக்ரம் சாராபாய் அவர் வந்துட்டு, இந்த இதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன், இந்த இதுக்கு ஃபெயிலியருக்கு காரணம் நான் தான், என்னோடய டீம் கிடையாது, என்னுடைய கைடன்ஸ் சரியாக கொடுக்கல, அதனால் ஃபெயிலியர். இவர் அப்துல் கலாம் அப்படி யோசிக்கிறாரா, ஏன்டா பத்திரிக்காரங்க கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் வந்து பதில் சொல்கிறார். அடுத்தாப்பில் அதே இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 6 monthsலையோ 3 monthsலையோ திரும்ப ஒரு லான்ச் பண்ணுறாங்க. அப்போ அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன சொன்னார், எல்லாம் தெரிஞ்ச உண்மையாக தான் இருக்கும், கலாம் நீங்கள் போய் இதுக்கு வந்து பேட்டி கொடுங்க அப்படிங்கிறாரு. இதுதான் உன்னை அறிந்த ஒரு மனிதனுடைய உண்மையான ஒரு உணர்வு. தன்னை அறிந்தவன் மட்டும்தான் அது செய்ய முடியும் இல்லைங்களா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? அந்த வரி பாருங்கள், எக்ஸலண்ட்டான வரி. தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள், ஊருக்கு சொல்கிறது மட்டும் கிடையாது, தன்னை தானும் அறிந்து கொண்டு, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன மகரிஷி என்ன சொல்கிறாங்க, அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம், அறிந்து இன்பமுற, இன்ப நிலை எதை, ஏக நிலை எதை, அன்பு நிலை எதை அறிந்திடலாம் என்று அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அதுதான், அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க. சும்மா ஏதோ அப்படிங்க கிடையாது. எப்படிப்பட்ட உடல் தெரியுமா அது? யோசிச்சு பாருங்கள். ஒரு டாக்டர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இந்த உடலை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம், ஆக்கை அப்படிங்கிறது. நீங்கள் சன் டிவியில் கல்யாண மலையில் பார்த்துக்கலாம், அந்த டாக்டர் சூப்பராக பேசுகிறோம், ரொம்ப ஹியூமர் சென்ஸாக. இப்போ நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக போனாலும் ஹியூமர் சென்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் சரிங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தலாம் சரி வைக்க முடியாது, சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு, இப்போ அந்த கை பார்த்துங்க, இந்த உலகத்திலே ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு இது, எப்படி ஒரு படைப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு விரலையும் பார்த்திங்கன்னா அப்படி நம்ம தொடுறோம்,
அதேமாதிரி இதில் என்ன செய்கிறோம், ஒரு டைப் பண்ணுறோம், அப்புறம் ஒரு காய் கட் பண்ணுறோம், அடுத்து டிரைவிங் பண்ணுறோம். எத்தனை வேலைகள் செய்கிறோம் பாருங்கள். இதே மாதிரி ஒரு மிஷினை உருவாக்கணுன்னா எவ்வளவு செலவாகும்? இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக் இதெல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? இந்த கை செய்கிற வேலை மாதிரி ஒரு மிஷின் உருவாக்க எத்தனை லட்சங்கள் செலவாகும், எத்தனை கோடிகள் செலவாகும், எவ்வளவு மேன் பவர் வேணும், எத்தனை டெக்னாலஜி வேணும். ஆனால் அதை வந்து எப்படி பண்ணுறோம்? ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணுறோம், ஹேண்டில் பண்ணுறோம் இல்லைங்களா? அது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். சரி, இந்த கைக்கு கமாண்ட் கொடுக்குறது யார்? மூளை. எவ்வளோ பெரிய CPU இல்லைங்களா? இந்த சிஸ்டத்தில் நான் அப்டேட் பண்ணணுன்னா எவ்வளோ விஷயங்கள் படித்து அதை உள்ளே கொடுத்து அது ப்ராசஸ் பண்ணி அதை உள்ளே ஸ்டோர் பண்ணி அப்புறம் கொடுக்குது. இதே மாதிரி இத்தனை வேலைகளை செய்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராமிங், ஒரு காரில் ஏறி உட்கார்றோம், அப்படியே வண்டி ஓட்டுறோம், அது இந்த இடத்துல ஒரு டேர்னிங் இருக்குது, இங்கே வந்து ஒரு எல் டர்ன் எடுக்கணும், இங்கே யூ டர்ன் எடுக்கணும், அப்புறம் இங்கே இந்த இடத்துல சிக்னல் போடணும், இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்குது, அப்புறம் கிளச்சை மிதி, அப்புறம் வந்து கியரை மாற்று, இது எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி நம்ம அந்த காரை ட்ரைவ் பண்ணோன்னா எவ்வளவு செலவாகும், எவ்வளோ இது பாருங்கள். ஆனால் டக்குன்னு ஏறி உட்காரோம், அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம பாட்டு கேட்டுகிட்டே போகிறோம், பக்கத்தில் போஸ்ட்டை பார்த்துட்டு போகிறோம், பின்னாடி ஃப்ரெண்டுக்கு பேசுகிறத கேட்டுகிட்டே போகிறோம். ஆனால் வண்டி கரெக்டாக செகண்ட் கியருக்கு போகிறது, ஃபோர்த்து கியர் போகிறது, ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கான். 80லையும் போகிறது, 20லையும் போகுது. நம்ம வந்து 20ல் போகணும் பிளான் பண்ணி அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தோமா, 80ல் போகணும் பிளான் பண்ணி எதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தோமா? எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் நடக்குது. அப்போ இந்த கம்ப்யூட்டர் 100 கம்ப்யூட்டர் சேர்ந்தாலும் இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் உருவாக்க முடியுமா? எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பார்த்துங்களா? நம்மளுடைய நுரையீரலுக்கும் டென்னிஸ் கோர்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. எப்படி டென்னிஸ் கோர்ட்டு எவ்வளோ பெருசு இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய நுரையீரலை விரித்தா அந்த அளவுக்கு பெருசாக இருக்குமா? எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பார்த்துங்க. மிக சிறந்த கர்மயோகி யார்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இதயம். அந்த இதயத்தை எடுத்து வச்சா கூட அதுவும் கொஞ்சம் நேரம் துடிச்சிட்டே இருக்குமா? நம்ம உடம்புலேருந்து எடுத்து வச்சா கூட. அப்போ அந்த உடம்போட பேச்சை, இந்த இதயத்தோட பேச்சை நம்ம கேட்குறோமா? திடீர்னு என்றைக்காவது ஒரு நாள் 3 மாடி ஏறி இறங்குறோம். அப்போ என்ன சொல்லுது? இதயம் வந்து அப்படி பட்டப்பட்டன்னு துடிக்குது. டேய் கண்ணா, தினசரி இதை செஞ்சால் நான் எப்படி இருப்பேன்? இது என்றைக்காவது ஒரு நாள் ஆடிக்கு, அமாவாசைக்கு, பௌர்ணமிக்கு இந்த மாதிரி செய்கிறீங்க. இது டெய்லி செஞ்சால் உனக்கு அந்த அடைப்பு இருக்குது பார்த்தியா, அது வராமல் பண்ணியிருப்பேன், கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பேன். அப்போ அந்த கார்டியோ வாஸ்குலரில் ஏதோ வந்து இது ரத்தம் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன். இது ஏன் தினசரி செய்யாமல் விட்டேன் அப்படின்னு அந்த இதயம் கேட்குது. ஆனால் நாம் கேட்குறோமா? ரொம்ப அற்புதமான நம்ம இந்த குடும்பத்துக்கு, நம்மளுடைய குடும்பத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிக பெரிய கிஃப்ட்டு, அன்பளிப்புனா என்னது? நம்மளுடைய ஆரோக்கியம். உடனே நீங்கள் நினைக்கலாம், வீட்டுக்காரர் வாங்கி தரேன்னு சொன்ன நெக்லஸ்ஸு, அப்புறம் பட்டுப்புடவை, அப்புறம் பையனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த லேப்டாப்பு, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மாதிரி மிகப்பெரிய கிஃப்ட்டு எதுவுமே கிடையாது. ஏன் ஆரோக்கியம் அவ்வளோ பெரிய கிஃப்ட்? நம்மளுடைய உடல்நலம் பாதித்தா நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக அனுபவிக்க முடியாது. 1. 2வது, ஏன் அந்த உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம்? நம்ம செய்யக்கூடிய கடமைகளை கரெக்டாக செய்ய முடியாது. வயிற்று வலியோடு இருக்கிறோம், கால் முட்டி வலியோடு இருக்கிறோம், பல் வலியோடு இருக்கிறோம். எவ்வளோ பெரிய திறமையான, எவ்வளோ பெரிய அறிவாளியான இருந்தாலும் நாம் அந்த செயல்களை முழுமையாக செய்ய முடியுங்களா? முடியுங்களா? நீங்கள் தலையாட்டம் இருக்க பார்த்தா முடியும் போல் இருக்குது. அவ்வளோ பெரிய ஆட்களா நான் அவங்ககிட்ட? ரைட்டு, முடியாது, கண்டிப்பாக முடியவே முடியாது இல்லைங்களா? பல்லு வலி மாதிரி மோசமான வலி உலகத்திலே கிடையாதும்மா. அப்போ முட்டி வலி வந்தவனுக்கு தான் தெரியும். அதான் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவார்ல, தக்காளி சட்னி முகத்தில் எவ்வளோ அழகாக இருக்கு. டேய் ரத்தம் தான் அது, எனக்கு வந்தால் ரத்தம், உனக்கு வந்தால் தக்காளி சட்னி இல்லைங்களா? எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் ஈசனே ஆயினும் தன் பசியை தீர்க்க என்ன செய்யணும்? சாப்பிட்டா தான் முடியும் இல்லைங்களா? நம்மளுடைய பிரச்சனைக்குரிய தீர்வு யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போ நம்மளுடைய கடமையை கரெக்டாக செய்யணும். நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். 3வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்கு. 3வது பாயிண்ட் தான். ஏன், எந்த பாயிண்ட்டுன்னு சொல்லுங்கள்? நம்மளாம் பேராசிரியர்கள் சரிங்களா? இது கண்டிப்பாக நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இந்த இடத்துல சொன்னால் 2 ஆங்கிளில் நம்ம வந்து பதில் சொல்ல மாட்டோம். ஏன்னா உங்கள் இடத்துலேருந்து தான் நானும் வந்திருக்கிறேன். 1 வந்து இவர் வந்து எவ்வளோ தெரிஞ்சிருக்காருன்னு பார்ப்போம்.
பேசுடா. 1 மணி நேரம் தானே பேசுவேன், அதுக்கப்புறம் நீ பேசிக்கிட்டு போ, நாங்கள் எந்திரிச்சு போயிடும். 2வது ஒரு விஷயம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் தப்பாயிரும். இந்த 2 ஆங்கிளுமே வேண்டாங்க. நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் நமக்குள்ளே உள்வாங்கும் போது நமக்குள்ளே இருந்து வெளிப்படும். ஒரு ஆலமரத்தோட விதை எவ்வளோ பெருசு இருக்கும்? நான் இந்த 3வது பாயிண்ட் வர்றேன். இப்போ எவ்வளோ பெருசு இருக்கும்? இவ்வளோ பெருசாக இருக்கணும்ல. எவ்வளோ பெரிய ஆலமரம் எவ்வளோ இருக்குது? தெளிந்த நீரோடையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய மீன், அதனுடைய கண் எவ்வளோ பெருசாக இருக்கும்? மிக சின்னதாக இருக்கும். அதை விட சிறியதாக இருக்கக்கூடிய விதையில் இந்த நாட்டோட ராஜா, இது பழைய இதில் வரக்கூடிய அகநானூறு புறநானூறு இதில் வரக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய காலாட்படை, சிப்பாய் படை, இந்த மாதிரி எல்லா படைகளும் தங்கி, மக்கள்லாம் தங்கி, அப்பவும் மீதி இடம் இருக்குமா. அப்பேற்பட்ட பெரிய ஆலமரத்தோட அந்த விருட்சத்தோட விதை எவ்வளோ சிறுசாக இருக்குது? தெளிந்த நீரோடையில் இருக்கக்கூடிய சிறிய மீனோட சின்ன கண்ணை விட சிறுசு. இது ஆலமரத்தோட விதைன்னு சொல்லிட்டு போனால் தெரியாதா அப்படின்னு நம்ம அவர் கேட்கலாம். ஆனால் இதனுடைய சிறப்பு இல்லையா, ஓமான ஓமே இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க? அது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது தான். அப்போ அப்படிப்பட்ட ஆரோக்கியம் நமக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா, இத்தனை சிறிய விதையிலிருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது, அத்தனை மரமும் இத்தனை காலம் அதற்குள் எப்படி குடிகொண்டது, இத்தனை சிறிய விதையிலிருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது, அத்தனை மரமும் இத்தனை காலம் அதற்குள் எப்படி குடிகொண்டது. எவ்வளோ பெரிய வரி பாருங்கள், சினிமா பாட்டில் வர்றது தான். யோசித்து பார்க்க முடியுதா? எவ்வளோ அற்புதமான வரிகள் பாருங்க. அப்போ நம்மளுடைய ஆரோக்கியம் நம்ம அனுபவிக்கக்கூடியதுக்கு ரொம்ப முக்கியம், நம்மளுடைய கடமையை செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வாழணும்னா நாம் நல்லா இருக்கணும். நம்ம படுத்த படிக்காந்தால் என்ன செய்கிறாங்க, வீட்டில் உள்ளவங்களும் வேலை வெட்டியெல்லாம் போட்டு நம்மளை கவனிக்க வேண்டியிருக்கு, நம்மளுடைய உறவுக்காரங்களை நம்மளை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பாயிண்டில் யோசித்தா நம்மளை நாம் கவனிப்போம். அதான் கேஎம்சிஹெச்சில் இவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. எத்தனை மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர்லாம் இருக்காங்க தெரியுமா? அவங்க கவனிக்காத விஷயத்தை நாம் கவனிச்சிடும். ஒரு விஷயம் நல்லா தெரியும், அடிப்படை பயிற்சியிலேருந்து அகத்தாய் பயிற்சி வரைக்கும் நான் சொல்லக்கூடியதில் முக்கியமாக ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், டாக்டர் நல்லா இருக்கணும்னு நினச்சா, லாயர் நல்லா இருக்கணும்னு நினச்சா நீங்கள் உங்களை கவனிக்கவே வேண்டாம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா நீங்கள் உங்களை கவனித்து தான் ஆகணும். அவ்வளோ எஃப்ஆர்சிஎஸ் எம்ஆர்சிஹெச் இதெல்லாம் படித்து 20 வருஷம் லண்டன் அங்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு படிச்சுருங்க. அவர் நம்ம போய் கொடுத்தா தானே அவர் வாழ முடியும் அப்படின்னு நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா உடற்பயிற்சி பண்ண வேண்டாம், தவம் பண்ண வேண்டாம், அகத்தை பண்ண வேண்டாம். டாக்டர் நல்லா இருக்கணும், வக்கீல் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் இல்லைங்களா அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் நீங்கள் வந்து எந்த பயிற்சியும் பண்ண வேண்டாம். நான் சொல்லக்கூடியது உடனே இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துடாதீங்க, சரிங்களா? இது ரிவர்ஸ் சைக்காலஜி, ரைட்? ஸோ ஒரு சில பாடல்கள் மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து நிறைவுக்கு வரலாம். மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? அதில் ரொம்ப எக்ஸலண்டான வரியில் வந்து பார்த்திங்கன்னா, மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். இதில் ரொம்ப நிறைய வரிகள் எல்லாமே நல்லா இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிராணனுக்கு வாய் கோபுரவாசல் இல்லைங்களா, தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே. கண்ணதாசன், வாலி அவங்களோட வரிகளை வந்து பார்த்திங்கன்னா எந்த மகான்கள் வரிகளோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். மகரிஷியை கூட கண்ணதாசனை பற்றி அங்கங்கே ஸ்பீச்சில் வந்து கோட் பண்ணியிருக்கிறாரு. ஏன் சினிமாவை பற்றி 10 பாடல்களோ குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 10 பாடல்களோ நம்ம எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து நெகட்டிவான விஷயங்கள் தான் அதில் வந்து மெயினாக ஹைலைட் பண்ணிக்கிறேன்னா, இப்போ வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லாதது இருக்கிறது மாதிரியும் இருக்கிறது இல்லாத மாதிரியும், அதேமாதிரி தேவையில்லாத தேவையான மாதிரியும் தேவையுள்ளது தேவையில்லாத மாதிரியும் இப்படி மாற்றி மாற்றி காமிக்கக்கூடிய விஷயந்தான் சினிமாவில் 90% மேலே இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், மகரிஷியுமே சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்ன? நல்ல படம் வந்ததுன்னா தேட்டரை விட்டே ஓட வச்சிடறோம். தேட்டருக்குள்ளே ஓட வைக்கிறது இல்லை, தேட்டரை விட்டே ஓட வச்சிடறோம். அப்போ எப்படி நல்லது வரும், நல்லவங்க எப்படி வருவாங்க? எதை நாம் விரும்புகிறோமோ,
வாழத் தெரியாதவர் வாழும் நாட்டில் ஆளத் தெரியாதவர் ஆழ்வார்கள். இது எந்த இடத்துக்குனாலும் எடுத்துக்கலாம், எந்த இடத்துக்குனாலும் எடுத்துக்கலாம். அரசியல் மட்டும் இல்லை, நம்மளோட தொழில், குடும்பம், பொருளாதாரம் எல்லா இடத்துக்குமே எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா இல்லைங்களா? யோசனை பண்ணிக்கோ. ஏன்னா இது வந்து ஒரு அகத்தாய்வு தான். இது ஒருத்தர் சொல்லி கொடுத்து நீங்கள் கேட்டுக்கிறதுன்னு கிடையாது. சுய சிந்தனைக்கு நாம் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கிறதுனால உங்கள் முன்னாடி உங்கள் மனசாட்சி உட்காந்து பேசுன்னு நினச்சிக்கோங்க. என் மனசாட்சி இப்படிலாம் பேசாதுப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு 30% பேசும் கட்டாயமாக, எனக்கு தெரியும். சரிங்களா? வேப்பம்பூவிலும் சிறு தேன்துளி உள்ளதடி. இது வேறு கவிஞர்கள் எழுதுனது. இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இடையில உள்ள அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி. வேப்பம்பூவில் கூட நெகட்டிவான விஷயத்தில் புத்தர் ஒரு இடத்துல அப்படி நடந்து போயிட்டுருக்காரு, சீடர்லாம் கூட வர்றாங்க. அப்போ ஒரு நாய் செத்து கிடக்குது. அப்படி பக்கத்தில் உட்காந்து அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாம் மூக்கை பிடிச்சிட்டு, என்னோட இது 4 நாள் ஆச்சு, இந்த நாய்க்கு பக்கத்தில் போய் இப்படி இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் பொறுக்க முடியும் கேட்டார், என்ன சுவாமிஜி, என்ன குருவே, நீங்கள் வந்து இவ்வளோ துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு நாய் பக்கத்தில் வந்து நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு. இல்லைப்பா, அதை வேறு ரசிச்சுக்கிட்டு வேறு இருக்கிறீங்க. இல்லை, அந்த நாயோட பல்லு பார்த்தியா எவ்வளோ வெள்ளையாக இருக்குது அப்படின்னு. நாயோட பல்லு பார்த்தியா எவ்வளோ வெள்ளையாக இருக்குது அப்படின்னு. அந்த பல்லும் எலும்பும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகாதும்பாங்க. அது எந்த மிருகத்துக்கும் மனிதனுக்கும் கூட. அதனால தான் அதை வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எப்போ இறந்தார், எப்படி இறந்தார், அதெல்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்க. பார்த்திங்களா? எவ்வளோ வருஷம் ஆனாலும் 100 வருஷம் ஆனாலும் கூட அது வந்து அழியாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரிசர்ச் சொல்லக்கூடிய விஷயம். எவ்வளோ எவ்வளோ நல்லா வெள்ளையர்னு இருக்கு பார்த்தியா அப்படிங்கிறது. அப்போ எந்த ஒரு விஷயத்துலேயும் அதான் கண்ணுள்ளவன் பார்க்க கடவுள். வேப்பம்பூவிலும் சிறு தேன் துளி உள்ளது. அதுலேயும் ஒரு தேனி வந்து எடுத்துகிட்டு போதா இல்லைங்களா? உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டி இல்லை. எனக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்குது? எழுத்து வீட்டுக்காரெல்லாம் நல்லா தானே இருக்கிறான். எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் நல்லா தானே இருக்கிறான். ஒருத்தர் இப்படி தான் கேட்டாரான் டாக்டர் போய், டாக்டர் சிகரெட்டை குடிக்க தப்பா இல்லையா? அது தப்பு தான்ப்பா அப்படின்னு இருக்காரு. அந்த பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரன் வந்து இப்போ 5 பாக்கெட் குடிக்கல, அவருக்கு வந்து ஒன்றும் செய்யாது. ஆனால் நீ குடித்தா உனக்கு எதாவது ஆகும். ஏன்னா அவர் உடம்பு வேறு, உன் உடம்பு வேறு. நீ சாப்பிட்ற சாப்பாடு வேறு, அவர் சாப்பிட்ற சாப்பாடு வேறு. நீ பார்க்குற வேலை வேறு, அவர் பார்க்குற வேலை வேறு. அதனால் அவர் நல்லா இருக்காருன்னா அவருக்கு கொஞ்சம் 10 வருஷம் அவருக்கு டைம் கொடுத்துருக்கு. உனக்கு 1 வருஷம் தான் டைம். நீ முடிவு பண்ணிக்கோ. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லை. இதான் உன்னை அறிந்தால் பாட்டில் வரக்கூடியது. சரிங்களா? ரொம்ப எக்ஸலண்ட்டான மாபெரும் சபை இதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விளை வேண்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்வதெல்லாம் எனக்கு டச்சிங்கானது. இந்த தலைப்புக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு வார்த்தைகளும் கூட. அப்போது நம்மை நாம் உணர்ந்து கொள்வது அவசியமா அப்படின்னா நிச்சயமாக அவசியம். இந்த உடல் அளவிலும், மனதளவிலும், பொருளாதாரத்திலும், தொழிலிலும், குடும்பத்திலும், ஆன்மீக சேவையிலும், எல்லா வகையிலும் நம்மளுடைய திறமை என்ன, நம்மளுடைய வரம் என்ன, நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன, இது எல்லா ஆங்கிலையும் நம்மை நாம் உணர்ந்து கொள்ளும்போது நாம் வந்து காற்றில் மிதக்கும் அலைகளிலே கடலில் தவழும் ஒளிகள் இல்லைங்களா? காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். நான் சொன்ன மாதிரி மணி அடிக்கிறது. இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உன்னுளே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேறென்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறவி எய்தியதே முழுமை. பாருங்கள், இந்த வரி அந்த வரியும் பாருங்கள். வார்த்தைகள் வேறு வேறு, ஆனால் அர்த்தங்கள் பாருங்கள். மகான்கள் எல்லாருமே ஒரே தளத்தில் இருந்து தான் பயணிப்பவர்கள். திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இது உன்னை அறிதலுக்கு மிக எக்ஸலண்டான வரி. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயமே. ஸோ நம்ம வந்து யாருமே தப்பானவர்கள் அப்படிங்கிறது உலகத்தில் கிடையவே கிடையாது. தவறான செயல்கள் இருக்கும், தவறான நபர்கள் இருக்க முடியாது. நம்ம என்ன செய்கிறோம்? ஆளே தப்புன்றோம். கிடையாது, செயல்தான் தவறு. கரெக்டாக இல்லைங்களா? ஒருத்தரை பூஜை பண்ணிவிட்டு அப்படி காலில் விழுந்து கும்பிடு போட்டு அப்படி இருப்பான். இப்போ இவனை தாண்டா மாப்பிள்ளையா கூட்டு போடும் அப்படின்பா.
ஏய் காலையில் வந்து பார்த்துருக்க, சாயந்தரம் வந்து பார்க்கணுண்டா, அவனுடைய சுயரூபம் தெரியும். அப்போ என்ன செய்வான், உள்ள ஒருத்தன் போயிடுவான். அப்போ என்ன, அது வேற இது வேறம்மா. பார்த்தீங்களா, கடவுள் பாதி மிருகம் பாதி, நமக்குள்ளே எல்லாமே கலந்துருக்குது. ஆனால் அந்த மிருகத்தன்மையை நாம் அதை என்ன சொல்கிறது, கீழே அதை செயல் இழக்க வைத்து மனிதத்தன்மை மேலோங்கி நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தன்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு நாம் என்ன செய்யணும், அகத்தாய்வு என்ற ஒன்று நாம் எந்த அளவுக்கு செய்கிறோமோ, தவம் நமக்கு வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற, உன் வீட்டு கண்ணாடி ஆனாலும் கூட முன்வந்து நின்றால்தான் முகம் காட்டும் பெண்ணை, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். முதல்ல சொன்னது சினிமா பாட்டு, ரெண்டாவது பாட்டு எந்த சினிமாலையும் கிடையாது. அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். உங்கள் வீட்டு கண்ணாடியில் இப்போ என்ன தெரியும்? கேள்வி நல்லா கேட்டு பதில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு கண்ணாடியில் இப்போ என்ன தெரியும்? முகம் தெரியும்னு நம்ம சொல்லிடுவோம் டக்குன்னு. இப்போ உங்கள் வீட்டு கண்ணாடியில் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் தெரியும். அடுத்தது காட்டும் படிங்கோ, அது முன்னாடி இருக்கிறத அப்படி அப்பட்டமாக காமிக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம அகத்தில் உள்ளது முகத்தில் தெரியும். கரெக்டாக இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வரியை வந்து பார்த்திங்கன்னா, திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்போ நாம் பண்ணுறது தவறு அப்படிங்கிறது அவனுக்கு உணர்கிற வரைக்கும் அவனை வந்து மாற்ற முடியாது. அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை நாமளே அகத்தாய்வு செய்து நாமளே மாற்றம் பண்ணால் ஒழிய நம்மளுடைய ஆழம் என்ன, நம்மளுடைய அகலம் என்ன, நம்மளுடைய உயரம் என்ன, டோட்டலாக சொல்லப்போனால் பக்தி மார்க்கம் சொன்ன விஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளணும்னா விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒன்று. விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் இல்லைங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா, கல்வியில் தூங்கியவன் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான். அப்படியே ஒன்று ஒன்றா வரும். அதில் ஒரு வரி மட்டும் பார்த்திங்கன்னா, விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். ஒரிஜினல் மாதிரி இருக்காது, நான் ட்ரை பண்ணுறேன். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், உன்போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். தூங்கிறதுக்கு மட்டும் சொல்லலை, கண்ணுள்ளவன் காணக்கடவன் அந்த ஆங்கிளில் சொல்கிறாங்க. விழிப்புணர்வு எந்த அளவுக்கு நமக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த உடல் அளவிலும் மனதளவிலும் குடும்பத்திலும் தொழிலிலும் பொருளாதாரத்திலும் ஏன் ஆன்மீகத்திலும் இறை உணர்விலும் அனைத்திலும் நாம் மேம்பட்டு வர முடியும். அதற்கான சின்ன முயற்சி தான் நாம் இன்றைக்கி பார்த்துருக்குறோம். சரிங்களா? அப்போ ஐயா இந்த ஒன்று மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்ணிக்கிறேன். அவர் பார்த்துட்டே இருக்கார். 7:30 மணி ஆயிடுச்சு, நமக்கு 7:30 ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குது. அதை விட நீங்கள் நினைக்கிறீங்களான்னு தெரியல. ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்து தான் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? 7:30ன்னு சொன்னாங்க, 7:30 ஆகிக்கிறக்கூடாது அப்படிங்கிறாரு. ரைட். தென்கட்சி சுவாமிநாதன் அவர் சொன்னதை சொல்லிவிட்டு இதோட நிறைவு பண்ணுறேன். 10 நிமிடம் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அதுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரிங்களா? ரைட். இப்போ என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னை பற்றி என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, உண்மையிலே நான் யார்? ஒரு ஆட்டோக்காரன் வந்து நைட்டு ஒரு 10-11 மணி போல் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிக்கு உடம்பு முடியல, எல்லோரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து அவன் வந்து அவனை லைட்டாக தூங்கிட்டு இருக்கிறான். எழுப்பி, தம்பி அந்த பாட்டிக்கு உடம்பு முடியல, வாப்பா ஆஸ்பத்திரி போனோம். அதெல்லாம் வர முடியாது, காலைல பார்த்துக்கலாம், பாட்டி தானேங்க இப்போ என்ன அப்படிங்கிறான். டேய் உங்கள் வீட்டு பாட்டியாக இருந்தால் அப்படி சொல்லுவியாடா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயசு பையன். அப்போ வந்து எப்படியே வந்துட்டான். சரிப்பா எனக்கு வந்து 200 கொடுத்தா வரேன் அப்படின்னு. என்னப்பா இங்கேருந்து நார்மலாக போனால் 50 ரூபா, இப்போ வரவா வேண்டாமா அப்படின்றான். சரி 200 தந்துடுறேன் அப்படின்னு. இப்போ போயிட்டு இருக்கும்போது அவன் பார்க்குறான், நீங்களாம் அந்த பாட்டிக்கு என்ன வேணும்? ஏன்ப்பா எனக்கு தெரிஞ்சவங்கப்பா பக்கத்து வீடு அப்படின்னு. யாருமே உறவுக்காரங்க அந்தளவுக்கு இல்லை, ஒரே ஒருத்தர் மட்டும் உறவுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அப்படி பேசிட்டே வராங்க. அப்புறம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கும்போது, என்னடா இவங்க சம்மந்தம் இல்லாதவங்களாம் வந்து இவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே ஓடிட்டே போகுது. இப்போ வந்து அவங்க ஆட்டோவில் போய் இப்போ இவங்க என்ன நினச்சாங்க, என்னடா அநியாயமாக அப்படி கேட்குறானே, இப்படிலாம் ஒரு ஆட்டோக்காரன் இப்படி ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்டா கூட அப்படின்னு பேசிட்டு
அவங்க இப்போ நினச்சிக்கிட்டு வராங்க. இவன் வந்து முதல்ல வந்து அணியாமல் கேட்டான், அப்போ நினச்சிட்டு வராங்க. இப்போ இறக்கி விட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. அப்போ கேட்குறாங்க, இந்த அப்போ 200 இல்லைப்பா. இல்லைங்க வேண்டாம், அந்த பாட்டிக்கு நான் செஞ்ச ஒரு உதவியாக இருக்கும், நீங்களும் செஞ்ச மாதிரி ஒரு உதவியாக இருக்கட்டும். என்னடா இப்போ ஏதாவது கொஞ்சமாக சில பரவாயில்ல இருக்கட்டும், நீங்களாம் உதவி பண்ணியிருக்க, நானும் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோக்காரன் வந்து கேட்டது என்னது, ஒரு அநியாயமான ஒரு இது இல்லைங்களா, 200ரூவான்னு கேட்டான். அப்போ அவனை பற்றி அவன் நினச்சிட்ருக்கிறது. ரெண்டாவது எல்லோரும் என்ன நினச்சாங்க, இப்படி அநியாயமாக கேட்குறாங்களே, அவனை பற்றி மற்றவங்க நினச்சிக்கிறது. உண்மையான ஆட்டோக்காரன் எப்போ வந்தான், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்தான். அமர்நாத் கோயிலுக்கு எல்லோரும் போயிட்டுருக்குறாங்க, கால்நடையாக போயிட்டு அப்படியே இந்த கோயில் போயிட்டுருக்காங்க. அப்போ வழியில் ஃபுல்லாக முஸ்லீம் வீடுங்க, பயங்கரமான பனி. அப்போ எல்லாம் குளிரில் பார்த்திங்கன்னா சில பேர் அப்படியே செத்து மடிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, சில பேர் ரொம்ப கெட்டான ஒரு இதில் இருக்காங்க. அப்போ எல்லோரும் வந்து உதவி பண்ணவங்க, எல்லாம் அம்பளி போர்வை எல்லாம் கொடுத்து உதவி பண்ணவங்க யாருன்னா முஸ்லீம். ஸோ இது மாதிரி எல்லாருக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு மதவாதிக்குள்ளே இருக்கிறான், ஒரு தீவிரவாதிக்குள்ளே இருக்கிறான், ஒரு ஆன்மீகவாதிக்குள்ளே இருக்கிறான். எல்லாருக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா அந்த இவர் முன்னாடி முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து இதில் திருநெல்வேலியில் கட்சி மாநாடு முடிச்சுட்டு அப்படியே அந்த மாநாட்டுக்கு போயிட்டு போகிற வழியில் அந்த வேன் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி எல்லாம் சில பேர் அந்த இடத்துல ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டாங்க, சில பேர் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது பின்னாடியே வேறு ஒரு பக்கம் மீட்டிங்கு போன ஏடிஎம்கே வேன் போயிட்டுருக்குது. அப்போ பார்த்துட்டு அங்கே கீழே இறங்கி, இது நடந்த சம்பவம் அவர் சொல்லியிருக்காரு, தென்கட்சாமி சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க கட்சி கொடியெல்லாம் பார்த்துட்டாங்க, இருந்தாலும் ஐயோ போராடிக்கிறாங்க, எல்லாம் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு எல்லாம் வர வச்சு அப்படி எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் தான் போயிருக்கிறாங்க. அப்போது ஒரு அரசியல்வாதிக்குள்ளேயும் இருக்கிறாங்க, ஒரு மதவாதிக்குள்ளேயும் இருக்கிறாங்க, ஒரு தீவிரவாதிக்குள்ளேயும் இருக்கிறாங்க. யார் அந்த உதவி பண்ணணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், அந்த இறை உணர்வு என்பது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி எப்போ நினைக்க முடியும் அப்படின்னா, நம்ம அந்த உணர்வை நாம் இக்னைட் பண்ணும்போது, ஃபயர் பண்ணும்போது, அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை உணர்ந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு மகான்கள் அமைத்து கொடுத்துருக்கக்கூடிய ஆன்மீக பயிற்சிகளை முறையாக சரியாக, குறிப்பாக நாம் மகரிஷி அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அகத்தாய்வு பயிற்சியை நாம் சரியாக செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்மை அறிய முடியும். சரிங்களா? இதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனால் நான் இதோட ஸ்கிப் பண்ணி நிறைவு செய்கிறேன். சரிங்களா? மகரிஷி நிறைவாக உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே 75 ஆண்டு வாழ்ந்து திருவருளே அவ்வப்போது உணர்ந்திட்டேன், செய்த வினைப்பதிவுகள் அனைத்தும் தூய்மை செய்து கொண்டேன். கருத்தொடராய் பின் பிறவி இல்லை, இனி இல்லை, கர்மவினை மிச்சமில்லை, இச்சை இல்லை, எதிலும் அருள் நிறைந்த அருள் சோதி அரவணைத்து கொள்ளும் அந்த பெரு நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன். எப்போ பாட்டார்? 75வது வயசில். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 20 வருஷம். 95வது பிறந்தநாளில் மகரிஷிட்ட கேட்குறாங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரன் முன்னாடி உட்காந்துட்டு, என்ன வேணும் சாமிஜி? என்ன வேணாலும் கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. அவ்வளோ பெரிய பிஸ்னஸ். என்ன கேட்டார்? வேண்டாமை வேண்டும் என்ற நிலையில் உள்ளேன். அது எப்போ 75 வயசில். வாழும்போதே செத்து போவீர்கள், செத்த பின்பும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இழக்கிறதுக்கு நேரம் இல்லை, சுய சிந்தனைக்கு விட்டுறேன். வாழ்க வளமுடன். அற்புதமான வாய்ப்பை கொடுத்த பவானி அறிவு திருக்கோயில் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் நம்முடைய குருமகான் மகரிஷி அவர்களுடைய அருளாசிக்கும் இங்கே கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் குற்றம் குறைகள் இருந்தால் தவிர்த்துவிட்டு நிறைகளையே எடுத்துக்கொள்ளுமாறு உங்களை பணிவோடு வேண்டிக் கொண்டு இந்த அளவில் இந்த உரையை நாம் நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் அனைத்திலும் மேலோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய சிறப்பு சிந்தனை விருந்துக்கு ஒத்துழைத்த அனைவரையும் நாம் வாழ்த்திடுவோம்.
இந்த சிறப்பு சிந்தனை விருந்துக்கு தொகுப்பாளராக இருக்கும் அருள்நிதி விஸ்வநாதன் ஐயா அவர்கள், இறை வணக்கம் குரு வணக்கம் பாடிய அருள்நிதி மாலதி கிருஷ்ணன் அவர்கள், சாந்திதம் நடத்தி கொடுத்த அருள்நிதி அபிராணி அவர்கள், வரவேற்புரை நல்கிய அருள்நிதி கிருஷ்ணவேணி அவர்கள், சிறப்பு சிந்தனை விழுந்து அளித்த பேராசிரியர் பாலமுருகன் அவர்கள், அவருடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்று இந்த சிந்தனை விருந்தில் கலந்து கொண்ட ஈறுபால் மெய் அன்பர்களும் வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.